ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஓல்டு லேடி இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து அடிக்கடி உடம்பு முடியாமல் போயிட்டே இருக்கும். நிறைய டாக்டர்கிட்டலாம் அவங்க செக் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கான அந்த ஒரு இது இருக்குல்ல, அது இன்னும் தெளிவாகாமல் குணமாகாமல் இருந்திருக்கும். அதனால இவர் வந்துட்டு இப்போ என்ன சொல்வாருன்னா, நாங்கள் புதுசாக இந்த மருந்தை வந்து நாங்கள் தயாரிச்சிருக்கோம். இது வந்து பார்த்து 100% கிடையாது, 200% வந்து கன்ஃபார்மாக வந்து கேரண்டியாக சொல்லலாம். உங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லைனாலும் கண்டிப்பாக இது வந்து சரியாயிடும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதெல்லாம் பெருசாகவே இது பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு சரியாக போனால் போதும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அப்போ உடனே வந்துட்டு நிச்சயமாக தான் சொல்கிறீங்களான்னு கேட்கும்போது, கண்டிப்பாக நான் அப்படி தான் சொல்கிறேன், எவ்வளோ பேருக்கு நாங்கள் குணப்படுத்திருக்கோம் தெரியுமா அப்படி இப்படின்னு பேசும்போது இந்த லேடிக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, நான் உங்களை நம்புகிறேன், இதுக்கு எவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொல்லும்போது பார்த்தோன்னா, அவர் என்ன சொல்வார், அப்படியே ஒரு மில்லியன் கணக்கில் பணம் சொல்லுவார். அதனால் இந்த ஓல்டு லேடியால் அவங்களுக்குன்னு பார்த்துக்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் இவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாரிச்சு வச்ச காசு தான். சரி, இப்போவும் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம், உடம்பு தெம்பாதான் தானே வேலை பார்க்க முடியும், அதனால மாத்திரையை வாங்கி சாப்பிடுவோம், காசு பணம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த பணத்தை எப்படி கொடுக்கணும்னு கேட்கும்போது, இந்த ஃபோன் எடுத்து காட்டுறேன், எங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களும் வந்து இப்போ ரெடி ஆகிடுவாங்க அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு. அந்த பாட்டியும் கரெக்டாக இவர் வந்து அந்த ஃபோனை காட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேனை வந்து பண்ண விடாமல் இப்போ ஹீரோயின் இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு தடுப்பாங்க. தடுக்கும் போது இப்போ அந்த பாட்டி கேட்பாங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கேட்கவும் இப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, எங்கேருந்து நீங்கள் இந்த மாதிரி தயாரிக்கிறீங்க, மரத்தெல்லாம் தயாரிக்கிறீங்க, இது வந்துட்டு என்ன அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஹீரோயின் கேட்கும்போது உடனே அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, நாங்கள் இது எங்களோட பர்சனலாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது 3வது மனுஷியாக இருக்க நீ வந்து தலையிடுறது தப்பு, உன் வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே இந்த லேடியும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் ஆமாம், நீ வந்து எதுக்கு இதில் தலையிடுற, எனக்கு வந்து உடம்பு சரியான போதும், நீ தேவையில்லாமல் வந்து இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாட்டி பார்த்தீங்கன்னா மருந்தை வாங்குறதுலேயே குறியாக இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, நான் சொல்கிறது கேளுங்க, இவர் வந்துட்டு ஒரு நல்லவரே கிடையாது, இவர் வந்து சரியான ஒரு சீட் பண்ணுறவர், இவர் வந்து பல பேரை ஏமாத்திருக்காரு, இப்போவே நான் போலீஸ்க்கு கூப்பிட்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்களா. உடனே வந்துட்டு இந்த பாட்டி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. டக்குன்னு இந்த ஆள் சுதாரிச்சுட்டு என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, உங்களுக்கு குணமாகணும் அப்படின்னா வந்துட்டு இந்த மருந்தை வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். உடனே இந்த பாட்டிக்கு ஒரு மாதிரி ஆகிடும். எல்லாரும் இங்கே வாங்க, எல்லாரும் இங்கே வாங்க, இங்கே பாருங்கள், எனக்கு உடம்பு முடியலன்னு இவர் எனக்கு மருந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு, இந்த லேடி வந்துட்டு இந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க உங்களை கூப்பிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் வந்துட்டு இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. எல்லாரும் ஒரு பக்கத்து பண்ணும்போது ஹீரோயின் திரும்பவும் சொல்லுவாங்க, இவனை நம்பாதீங்க, அவன் மோசமானவன் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவருக்கு வந்து ரொம்ப கோவம் வரும். என்னோட வியாபாரத்தையே கெடுக்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்க வருவாரா. அப்போ டக்குன்னு வந்து ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்துட்டு அவரோட கையை பிடிச்சிருவாரு. ஹீரோன்னு இப்போ தான் அவரை பார்ப்பாங்க. பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் கையை மட்டும் தான் அப்படி ஹீரோ பிடிச்சிட்டாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அடுத்த அடி அவரால் வைக்க முடியல. ஏன்னா சாதாரணமாக ஒரு ஹீரோ அப்படின்றத தான் அழகாக காட்டியிருப்பாங்க. சரின்னு ஒன்று அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோவை மடக்கி பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு. ஹீரோ போய் கீழே விழுந்துருவார். கீழே விழுந்தாலும் சும்மா இல்லாமல் எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, அந்த மிர்ச்சி சிவா சொல்லுவார்ல, ஒருத்தரோட காலை பிடிச்சிட்டு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிடுவார். இப்போ இங்கேருந்து ஓடிடவே கூடாது, நான் அவனை கெட்டியமாக பிடிச்சிக்கிறேன், எல்லாரும் வந்து அடிங்க அப்படி இப்படின்னு சொல்லும். யாருமே அசையவே மாட்டாங்க. எல்லாரும் ஃபோன் எடுத்துக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுல மட்டும்தான் இருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட காலை விடாமல் பிடிச்சிக்கிட்டே இருப்பார். ஹீரோயினுக்கு இது வித்தியாசமாக இருக்கும். என்ன எல்லாரும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க, இந்த ஒரு ஆள் மட்டும் தான் நமக்காக நிற்கிறான் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. சும்மா இல்லாமல் இருந்தாலும் என்ன பண்ணுவார், இப்போ ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுவார். ஹீரோயின் பார்க்குற வரைக்கும் பார்ப்பாங்க. இதுக்கப்புறம் சும்மா இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு ஆக்ஷனில் இறங்கிடுவாங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஹீரோயின் வந்து கொஞ்சம் ஏஜ்டாக இருப்பாங்க. அதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இப்போ அவங்க கொண்டையை தூக்கி போட்டுட்டு ஒரு ஸ்டூல் எடுத்துகிட்டு ஒரே அடி தான் இருந்தால அவ்வளோதான், அவர் அங்கே போய் விழுந்துருவார். அதுக்கப்புறம் ஹீரோலேருந்து ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இப்போ மற்றவங்களோட சேர்ந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவார். எல்லாரும் சேர்ந்து ஹீரோயின் ஃபைட் பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுத்துருவாங்க. இதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் ஒரு பார்வை தான் பார்த்து ஹீரோ பார்த்து சிரிப்பாங்க. அதாவது அவங்க காப்பாற்ற போகிறாங்க அப்படின்ற மாதிரி. அது உடனே வந்து ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும். ஃபஸ்ட்டு அந்த லுக்லேயே ஹீரோயின் ரொம்ப வேற பிடிச்சி போயிருக்கும். அவ்வளோதான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோ கிட்ட எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, பாஸ் நம்ம வந்ததே வேற, ஏன்னா ஹீரோ வந்துட்டு ஒரு பெரிய ஆள், அதை செய்யணும்னு வச்சுக்கலாம். அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய மீட்டிங்க்கு போகணும், இங்கே வந்து நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஞாபகப்படுத்துவாங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல் நம்ம நான் இவளை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவர் மும்முரமாக இங்கே பார்த்துட்டு இருப்பாரு. இதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க பொண்ணுக்கு வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு 20-22 வயசு அந்த மாதிரி இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிவியில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஆளாக இருப்பாங்க. ஒரு சிஓவா, பெரிய கம்பெனிக்கு ஒரு சிஓவா தான் இருப்பாங்க. அவங்க வந்து பொண்ணை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து டிவியில் என்ன பேசிகிட்டு இருக்கோன்னா, இந்த மாதிரி இந்த கம்பெனியை பெரிய அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன், அவங்க வந்துட்டு காரெல்லாம் இருக்குல்ல, நிறைய ஸ்போர்ட்ஸ் காரு, மாடல் கார்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு தயாரித்து அந்த மாதிரி தான் கொண்டு வரதா இருப்பாங்க. இப்போ தான் பொண்ணு வந்துட்டு பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறத வந்து ஹீரோயின் வந்து பார்ப்பாங்க. அவங்க பொண்ணு வந்து டிவியில் பேசுகிறத பார்த்துட்டே இருப்பாங்களா. பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்து இப்போ இங்கே வெயிட்டராக தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டில். அந்த ஓனர் இருக்கார்ல, அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, இந்த அவரோட சம்பளத்தை நான் கொடுத்துட்டேன், உனக்கு பேலன்ஸ் இனிமே எதுவுமே கிடையாது, கடையை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லுவார். என்னாச்சு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வார்னா, வரவங்கள்ட்ட இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என் கடை ஓட வேண்டாமா, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹீரோயின் வந்து டக்குன்னு என்ன சொல்வாங்கன்னா, சரி ஓகே நான் போகிறேன், ஆனால் என் பொண்ணு வந்துட்டு டிவியில் பேட்டி கொடுத்துட்ருக்கா, அந்த பேட்டியை பார்த்துட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லும் போது அந்த மேனேஜர் அங்கே உள்ள எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது உன் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாங்க. ஏன்னா இவங்க வெயிட்டராக இருக்காங்க,
சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு அது எவ்வளோ பெரிய ஆளா இருக்கு. அத போய் உன் பொண்ணுன்னு நீ சொல்லிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அது எவ்வளோ பெரிய சிஇஓ பொண்ணா இருக்கு. அந்த பொண்ணு வந்து உன்னோட பொண்ணுன்னு சொன்னா நாங்க நம்பவா போறோம் அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பெரிய முன்னாடி 10 பின்னாடி 10 கார் வரும். அந்த பொண்ணு இருக்காங்கல்ல ஹீரோயினோட பொண்ணு. அவங்க அந்த கார்லேருந்து இறங்கி வருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்க உள்ளவங்க எல்லாருமே அவங்கள ரொம்ப வெல்கம் பண்ணுவாங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள டிவில பார்த்தோம். நேர்ல பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசிட்டே இருப்பாங்க. அவங்க யாரையுமே கண்டுக்க மாட்டாங்க. நேரா அவங்க வந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட தான் அம்மா கிட்ட தான் வருவாங்க. வந்தவுடனே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அம்மா அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. உடனே இங்க எல்லாருமே ஒரு மாரி ஆயிடும். எது அம்மாவா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு மாரி ஆயிடும். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏம்மா இந்த மாரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நான் ஒரு பக்கம் இன்டர்வியூ குடுத்துட்டு இருக்கேன். உன்னோட நீ இப்படி சண்டை போட்ட அந்த வீடியோ தான் வந்து இப்ப வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. எதுக்கு அப்படி பண்ணிட்டு இருக்க? உனக்கு நான் அவ்வளோ பெரிய வீடு கட்டி குடுத்துருக்கேன். அந்த ஸ்விம்மிங் பூலெல்லாம் வீடு கட்டி குடுத்துருக்கேன். அவ்வளோ பெரிய கார் இருக்கு, நிலம் இருக்கு, வீடு இருக்கு, சொத்து சுகம் எல்லாமே இருக்கும்போது, இப்படி ஒரு வெயிட்டரா எதுக்கு நீ வேலை பார்த்துட்டு இருக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கேட்பாங்க. அவங்க அம்மா என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, எனக்கு இந்த வேலை தான் புடிச்சிருக்கு. அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பேசிட்டே இருக்கோம். அவங்க அம்மா வந்து வரவே மாட்டாங்க. இப்ப இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, ஹீரோயினோட பொண்ணோட, அவங்களுக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அந்த பொண்ணு வேற கூட வந்திருப்பாங்க. அவங்களும் ஒரு மெயின் கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். இப்ப இங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, அவங்க பொண்ணு வந்து சொல்லுவாங்க, "இதுக்கப்புறம் நீங்க வேலை பார்த்த வரைக்கும் போதும். நீ கிளம்பி வா. எனக்கு வந்து ஒரு மாரி அசிங்கமா இருக்கு. இப்படிலாம் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுன்னு" சொல்லும்போது, "நான் என்ன சண்டை போட்டேன்? அநியாயத்துக்கு எதிரா குரல் கொடுத்தது தப்பான்ற மாரி அவங்க அம்மா கேட்பாங்க. "அதெல்லாம் தப்போ சரியா எனக்கு தெரியாது. நம்ம ஃபேமிலி எப்படி இருக்க வேண்டியது, உனக்கு என்ன குறை? நீ ஏன் இப்படி இருக்க?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கைய பிடிச்சு இழுப்பாங்க. அவங்க சுத்தமா நான் வரவே மாட்டேன். நான் இந்த வேலை தான் பார்ப்பேன். நான் வெயிட்டரா தான் இருப்பேன். அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நான் புது ஒரு கார் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியான கார வந்து ஒண்ணு பண்ணியிருக்கோம், ரெடி பண்ணியிருக்கோம். அத ஃபர்ஸ்ட்டு உனக்காக தான் நான் குடுக்குறேன் இந்த காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஹீரோயின் எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எனக்கு வண்டி இருக்கு. அது போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பொண்ணு கோச்சுப்பாங்களா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த கார வந்து வாங்கிப்பாங்க. இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த கார ஓட்டிட்டு வருவாங்களா, வர வழியிலேயே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. இவங்க ரொம்பவே இதா இருப்பாங்க. ஆனா வந்து அவருக்கு அசிஸ்டன்ட்க்கு வந்து அந்த கார் போற டிரைவிங்லேயே வந்துட்டு எல்லாமே பேசிருவாங்க. என்ன நடக்குது? ஏன்னா அந்த பொண்ணு சொல்லியிருப்பாங்க. இப்ப அவங்க கார்லாம் தயாரிக்கிறாங்கல்ல, ஒரு பெரிய கம்பெனியோட அவங்க கொலாபரேஷன் வைக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருப்பாங்க. அது என்ன வேலை அப்படி இப்படின்னு பாருங்க அப்படின்ற மாரி இவங்க அந்த டிரைவிங் டைம்லயே பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு பதிலா இவர்கிட்டயே பேசுவாங்க. இவங்களுக்கு இப்படி ஆளுங்கலாம் இருக்காங்கன்ற விஷயம்லாம் பொண்ணுக்கு தெரியவே தெரியாது. அவரும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே அப்படியான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்டு வச்சுப்பாரு. என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஹீரோ இருக்கார்ல, அவர் அசிஸ்டன்ட் கூட கார்ல போயிட்டே இருப்பாரு. அவருக்கு சிந்தனை பூராவுமே ஹீரோயின் மேல தான் இருக்கும். ஆனா ஹீரோயினோட பொண்ணு வயசு தான் ஹீரோக்கு. ஆனா ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயின அவர் பார்க்கவும் இல்ல, அவங்கள அதுக்கு பிடிக்கவும் இல்ல. ஹீரோயினோட அம்மாவ தான் அவருக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஏன்னா அவர் வந்து அப்படி அவங்கள அம்மாவா பார்க்கல. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த பார்வையில பிடிச்சிருக்கும்ல, அந்த மாதிரி தான் அவர் பார்க்குறாரு. உடனே அவருக்கு பிடிச்சிருக்கவும், "இப்ப அவங்கள பத்தி விசாரிச்சு எனக்கு சொல்லு" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. உடனே அந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்வாருன்னா, அந்த அம்மா வந்துட்டு ஒரு சிங்கிள் மதரு. அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு இத்தன வயசு இருக்கு. அப்படி இப்படின்னு அவங்க வந்து இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க அப்படின்ற மாரி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இத பத்தி சொல்ல சொல்ல ஹீரோ ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வருவாரா. உடனே இந்த அசிஸ்டன்ட்க்கு சுத்தமா அது பிடிக்கவே பிடிக்காது. அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "உங்கள தேடி 1000 பொண்ணுங்க வராங்க. ஒவ்வொரு பொண்ணும் உங்களுக்கு பிளைண்ட் டேட்லேருந்து எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கும்போது, நீங்க என்ன பாஸ் இந்த பொண்ண பார்த்து, இந்த லேடிய பார்த்து நீங்க வந்து சந்தோஷப்படுறீங்க. அவங்கள பத்தி டீட்டெயிலா கலெக்ட் பண்ண நினைக்கிறீங்க." அப்படி இப்படின்னு கேட்கும்போது ஹீரோக்கு கோவம் வரும். "இன்னைக்கு ரொம்ப ஓவராவே நீ பேசிட்ட. கார பார்த்து பேசாம ஓட்டு." அப்படின்ற மாரி சொல்லவும் அவருக்கு ஒரு மாரி ஆயிடும். அந்த டைம் பார்த்தா கரெக்ட்டா ஒரு ஸ்பீட் பிரேக் மாரி அந்த மாதிரி போகும்போது, ஒரு மாரி ஸ்லிப் ஆகுற மாரி இருக்கும். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இன்னொரு கார் வந்துட்டு வேகமா இவங்கள கிராஸ் பண்ணி போகும். உடனே ஹீரோ என்னாச்சுன்னு கேட்கும்போது, அவனுக்கு என்னான்னு தெரியல. இந்த மாதிரி ஓட்டிட்டு திரியிறான். லைசென்ஸ் வச்சிருக்கானா என்னான்னு கூட தெரியல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் கோவப்படுவாரு. "நான் சும்மா இருக்க மாட்டேன் பாஸ். அவன ஓவர்டேக் பண்ணணும். அதுக்கப்புறமா போயிட்டு அவன நல்லா திட்டணும்." அப்படின்ற மாரி சொல்லவும், அவர் பாட்டுக்கு போவாரு. கேர்ஃபுல்லா வண்டி ஓட்டுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவங்கள முந்தவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்க ஓட்டிட்டே போவாங்க. இருந்தாலும் கஷ்டப்பட்டு போய் அவங்களுக்கு முன்னாடி நிப்பாட்டலாம்னு சொல்லிட்டு நிப்பாட்டும்போது தான் தெரியும், அந்த கார ஓட்டிட்டு போறதே ஹீரோயின் தான் அப்படின்றத ஹீரோ பார்த்துருவாரு. அவருக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். திடீர்னு இவங்கள பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே வர ஆரம்பிச்சுருவாரு. நேரா ஹீரோயின் வருவாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ள வரும்போது அவங்கள எல்லாருமே ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களா. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த மாதிரி என்ன ரெஸ்பெக்ட் பண்ணாதீங்க. உங்க வேலை என்னமோ அத மட்டும் பாருங்க அப்படின்ற மாரி அவங்க வந்து ரிலாக்ஸா ஒரு இடத்துல உட்காருவாங்க. காஃபி தான் குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஹீரோ டக்குன்னு அங்க வந்துருவாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா, அவர பேர அறிமுகப்படுத்திப்பாரு. அவரு சிஓஓ என்கிட்ட வந்துட்டு இவ்ளோ பேங்க் பேலன்ஸ் இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டே இருப்பாரு. இவரு எதுக்காக சம்மந்தமே இல்லாம வந்து சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் ஒண்ணுமே புரியாது. போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா. அதுக்கு இவரு என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "எனக்கு காலையில ஹெல்ப் பண்ணீங்களா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரா. "ஓ! அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது சாதாரணமா நடந்த விஷயம் தான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "வேற ஒண்ணும் இல்லைல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவர் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாரா. "நான் இங்க இன்டர்வியூ எடுக்கலையே உங்களன்னு" சொல்லும்போது அவருக்கே ஒரு மாரி ஆயிடும். இப்ப டக்குன்னு எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கவர் என்ன பண்ணுவாருன்னா, "நீங்க என்னோட கேர்ள் ஃபிரெண்டா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்களுக்கு டீய குடிச்சிட்டு இருப்பாங்கல்ல, ஒரு மாரி புறையேறுற மாரி ஆயிடும். "என்ன சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல நான் இங்க வந்து எனக்கு கேர்ள் ஃபிரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்." அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. டக்குன்னு இவங்க என்ன சொல்வாங்கன்னா, அந்த
அந்த மாதிரி எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு உங்க வயசு இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்கள விட நான் ரொம்ப வயசுல பெரியவ. அதனால வந்துட்டு என்னால உங்க கேர்ள் ஃபிரெண்டா இருக்க முடியாது. அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாரு, நான் வந்து அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. எனக்கு நீங்க கேர்ள் ஃபிரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஆனா ரொம்ப புரியிற மாரி தெளிவா சொல்லுவாங்க. ஆனாலும் ஹீரோ கேட்கவே மாட்டாரு. எனக்கு உங்கள ரொம்பவே புடிச்சிருக்கு அப்படின்ற மாரி சொல்லுவாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்து, என்ன புடிச்சிருக்கு, என்ன லைக் பண்றேன்னு சொல்றீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு தேங்க் பண்றேன். ஆனா உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்டா இருக்க என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சுருவாங்க. உடனே ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடுவாரு. அத காதுலயே வாங்காம அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. போன உடனே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். திரும்ப அவர் என்ன சொல்வாருன்னா, எப்பயாவது உங்களுக்கு என்ன பத்தி புரியுன்ற மாரி சொல்வாரு. ஹீரோயின் சிரிச்சுட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோயினோட பொண்ணு வந்து ஒரு கார் குடுத்தாங்களா, அந்த கார வந்து ஓட்டிட்டு இருப்பாங்களா, அந்த கார ஓட்டும்போது அதுல நெறைய ஃபால்ட் இருக்கும். ஏன்னா, அவங்க வந்து அவ்ளோ ஸ்பீடா கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க ஹீரோனோட அம்மா. உடனே என்ன சொல்வாங்கன்னா, இந்த கார்ல இந்த இப்ப தான் புதுசா நீ கண்டுபிடிச்சிருக்கன்னு சொல்றேன். இந்த கார்ல இந்த ஃபால்ட் எல்லாம் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுகிட்ட கால் பண்ணி சொல்லும்போது, அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, சாதாரண ஒரு வெயிட்டர் நீ. உனக்கு கார பத்தி என்ன தெரியும்? நீ வந்துட்டு கார பத்தி இது சரியில்ல, அது சரியில்லன்னு வந்து கால் பண்ணி எனக்கு சொல்லிட்டு இருக்க. பேசாம வைம்மா ஃபோன அப்படின்ற மாரி ஒரே வார்த்தையில சொல்லிடுவாங்க. அவங்க அம்மா எவ்வளவோ அப்படியே நுணுக்கமான விஷயங்கள்லாம் சொல்வாங்க. இதுல வந்து ஹை ஸ்பீட் இருக்கு. இது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த லைட் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், பிரேக் இங்க இருக்கணும். இதெல்லாம் என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனா அவங்க எதுவுமே காதுல வாங்கிக்க மாட்டாங்க. ஒரு வெயிட்டருக்கு கார பத்தி என்ன தெரியும்? நீ வெயிட்டரா தானே வேலை பார்க்குற. உனக்கு அத பத்திலாம் எதுவுமே தெரிய வாய்ப்பே கிடையாது. அதனால பேசாம உடு அப்படின்ற மாரி சொல்லிட்டு கால கட் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அதான் பெத்தவங்க தான் பிள்ளைங்க என்ன பண்ணாலும் பெருசா நினைச்சுக்க மாட்டாங்களா, கால கட் பண்ணி விட்டுருவாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம புதுசா பண்ண கார் எல்லாமே வந்துட்டு இப்ப ஃபால்ட்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பொண்ணு கேட்கும்போது, அவங்க அம்மா என்னென்னலாம் சொன்னாங்களோ அது எல்லாமே கம்ப்ளைண்ட்டா வந்திருக்குன்னு சொல்லும்போது, ஹீரோயினோட பொண்ணுக்கு வந்து இப்போ ஒரு மாதிரி ஆயிடும். என்னது இது அம்மா சொன்ன அத்தனையுமே கம்ப்ளைண்ட்டா வருதே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவங்க ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினோட அம்மா வந்து ஒரு இடத்துக்கு வேக வேகமா கிளம்பிட்டு இருப்பாங்க. எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க கூட நெறைய பேர் படிச்சிருப்பாங்கல்ல. அவங்க கூட படிச்ச ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அதாவது ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. கிளாஸ்மேட்டுன்னு சொல்லலாம். அவங்களோட பையனுக்கு இன்னைக்கு கல்யாணமா இருக்கும். அதனால அவங்க எல்லா ஃப்ரெண்டுக்குமே அதாவது கிளாஸ்ல உள்ள அத்தனை பேருக்குமே வந்து இன்விடேஷன் வச்சிருப்பாங்க. எல்லாருமே இன்னைக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு பொசிஷன்ல இருந்துட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாரும் வந்தோனே பார்த்தீங்கன்னா, கிளாஸ் மானிட்டரா இருப்பார்ல, அவர் மொதற்கொண்டு வந்திருப்பாரு. எல்லாரும் மாறி மாறி கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்பலாம் அந்த ஆட்டம் போட்டுட்டு இருந்தோம். இப்ப எல்லாம் வயசாகி போச்சு அப்படி இப்படின்ற மாரி எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க. ஆனா எல்லாருமே ரொம்ப வசதியா இருப்பாங்க. இந்த நேரம் பார்க்கும்போது ஒரு கார் வருமா, அந்த கார் வந்தோனே அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஹீரோனோட அம்மா வந்து வந்திருப்பாங்க. வரும்போது பார்த்தோன்னே எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க. இவளுக்கு பேருக்கு தான் நான் பத்திரிக்கை வச்சேன். அதாவது நம்ம கிளாஸ்ல ஒருத்தி இவளும் படிச்சாளேன்னு சொல்லிட்டு பத்திரிக்கை வச்சேன். வரக்கூடாதுன்னு நினைச்சேன். அவ கரெக்ட்டா அந்த கல்யாணத்துக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்துலேருந்தே இந்த ஆன்டி இருக்குல்ல, இது ஒரு மாரி பேச ஆரம்பிச்சுரும். உடனே மத்தவங்கலாம் என்ன சொல்வாங்கன்னா, எல்லாரும் வரும்போது அவங்களும் வர்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல தான். ஆனா நம்மலாம் கொஞ்சம் ரிச் ஆயிட்டோம். அவ இப்படியே இருக்கா. ஒரு சாதாரண வெயிட்டரா இருந்துட்டு இங்க வந்தது தான் தப்பு. அப்படின்ற மாரி எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்க. இருக்கும்போதே பார்த்தோன்னா, இப்ப இவங்க உள்ள வர்றதே அந்த ஆன்டிக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. உடனே அவங்க என்ன சொல்வாங்கன்னா, என்ன இந்த கல்யாணத்துக்கு நீங்க இன்வைட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹீரோனோட அம்மா சொல்வாங்க, அதுக்காக தான் நான் ரொம்ப ஆசையா வந்தேன் அப்படின்ற மாரி அவங்க சொல்லும்போது யாருக்குமே அது பிடிக்கவே பிடிக்காது. இப்ப அந்த லேடி இருக்காங்கல்ல, ஹீரோயின் அம்மா வந்து உள்ள போலாம்னு நெனைப்பாங்க அந்த ஃபங்ஷனுக்குள்ள. அது போகும்போது பார்த்தீங்கன்னா, தடுத்து நிப்பாட்டும். சரி ஓகே நீ வந்து அவங்க பார்த்தோன்னா ரொம்ப ஆசையா வந்துட்டு உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அந்த ஆன்டி இருக்குல்ல, அது வந்து விடவே விடாது. அவங்கள எப்படியாவது இப்ப இங்கேருந்து அனுப்பணும். அதுக்கு ரொம்ப அவமானமா அது ஃபீல் பண்ணும். உடனே இப்ப இவங்கள்ட்ட என்ன கேட்கும்னா வந்து, "சரி ஓகே கல்யாணத்துக்கு வந்துட்டு ஏதாவது கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கியா பொண்ணு மாப்பிள்ளைக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "அந்த மாரி நான் எதுவும் எடுத்துட்டு வரல. நான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல தானே வேலை பார்க்குறேன். வெயிட்டரா வேலை பார்க்குறேன். அங்கருந்து சில பிரெட் மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த பிரெட் டேஸ்ட்டா இருக்கும். அதனால தான் அத குடுக்கலாம், கிஃப்ட்டா குடுக்கலாம்னு எடுத்துட்டு வந்தேன்னு" சொன்னோனே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் அதுக்கு கோவம் அதிகமா வந்துரும். ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குற நீ ரூ. 5 ரூ. 10 கூட செலவு பண்ணாம, அங்க மீதி போன பிரெட்டெல்லாம் தூக்கிட்டு இவ்ளோ பெரிய ஃபங்ஷனுக்கு எந்த தைரியத்துல வந்த? அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் அவங்கள எவ்ளோ முடியுமோ அவ்ளோ அசிங்கமா பேச ஆரம்பிச்சுரும். ஆனா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, எதையுமே காதுலயே வாங்க மாட்டாங்க, கவலையும் பட மாட்டாங்க. அவங்கள இன்வைட் பண்ணிட்டாங்க, வரணும் அப்படின்றதுக்காக வந்திருப்பாங்க. சரி எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, இப்ப அவங்க கையில வச்சிருக்காங்கல்ல, ஹீரோயின் கையில அந்த பிரெட், அந்த பேக்க வந்துட்டு இந்த லேடி வந்து இப்ப புடுங்கிரும். புடுங்குனதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப எல்லாருமே உள்ள வருவாங்களா? வந்த உடனே பார்த்தோம்னா, திரும்ப எல்லாரையும் வந்து அவங்கள அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு அந்த லேடிய விட அதோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அதுக்கு மேல எல்லாரும் என்னோட கிளாஸ்மேட் இவங்க எல்லாருமே என் கூட படிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு ஹீரோயின மட்டும் வச்சு என்ன சொல்வாருன்னா, இவங்க இருக்காங்களே எல்லாருமே நல்ல நிலைமைக்கு வந்துட்டு சிஇஓவா அப்படி இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஹானரபிள் அவங்க ஒரு வெயிட்டரா இருக்காங்க அப்படின்ற மாரி அவங்கள ரொம்ப அசிங்கப்படுத்துற மாரி அந்த மாரி சொல்வாங்க. அவங்க அதெல்லாம் காதுலயே வாங்கிக்க மாட்டாங்க. சரி ஓகே எல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போம்போது, அந்த லேடி வந்து ஹீரோயின் கிட்ட என்ன கேட்கும்னா வந்து, "கல்யாணத்துக்கு வந்திருக்க, எதுவுமே கிஃப்ட்டே வாங்கிட்டு வரல. இங்க இருக்கிற காஸ்ட்லியான சாப்பாட மட்டும் சாப்பிடணும்னு உனக்கு எப்படி மனசு வருது?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சாப்பிட கூட விடாது. அப்ப டக்குனு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, எதுவுமே பேசிக்க மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்க கொண்டு வந்த அந்த பிரெட் இருக்குல்ல, அத பிச்சு பிச்சு அங்கேயே சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருக்கும் தானே கொண்டு வந்திருக்காங்க. அதுலேருந்து எல்லாரும் பீஸ் போட்டு எல்லாருக்கும் குடுப்பாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்களா, சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த பிரெட் என்ன இவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு, ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் சாப்பிடுவாங்க. இதே அந்த ஆன்டிக்கு பிடிக்காது. இது என்னது இது எவ்ளோ பெரிய பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. எவ்ளோ ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நீங்க என்ன இவ கொண்டு வந்த இந்த பிரெட்ட போய் எப்படி சொல்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல இன்னும் கொஞ்சம் கோவம் வர ஆரம்பிச்சுரும். இப்ப அடுத்ததா வந்துட்டு இப்ப எல்லாருமே இந்த லேடிய வந்து ரொம்ப புகழ்வாங்க. இவங்க படிக்கும்போது எப்படி இருந்தாங்க, இப்ப எவ்ளோ பெரிய ஆளாயிட்டாங்க தெரியுமா? அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இப்ப உங்க உங்க பிள்ளைங்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு எல்லாரும் பேசுவாங்களா? அப்ப இந்த லேடியோட பொண்ணு வந்து இப்ப பையனுக்கு தானே கல்யாணம். பொண்ணு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என் பொண்ணு வந்து ரொம்ப பெரிய இடத்துல வேலை பார்க்குறா. அதாவது இவ்ளோ பெரிய சிஇஓ இருக்காங்கல்ல. அதாவது ஒரு பெரிய கம்பெனி இருக்குல்ல. அந்த பெரிய கம்பெனிக்கு சிஇஓவா இருக்காங்க. அவங்களுக்கு அசிஸ்டன்ட்டா என் பொண்ணு வந்து இருக்கா அப்படின்னு சொன்னோனே, எவ்ளோ பெரிய கம்பெனில அந்த பொண்ணோட அசிஸ்டன்ட்டா உங்க பொண்ணு இருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருக்குமே அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். சரி ஓகே. இந்த வெயிட்டரா இருக்காரு. உன் பொண்ணு என்ன பண்றா? உனக்கு ஒரு பொண்ணு இருந்தாளா? அவ என்ன பண்றா? அப்படின்னு கேட்கவும், ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, என்னோட பொண்ணு வந்துட்டு அந்த பெரிய கம்பெனிக்கு சிஇஓவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. உடனே இதுக்கு செம்ம கோவம் வரும். அந்த பெரிய கம்பெனியோட சிஇஓவோட அசிஸ்டன்ட்டா தான் என் பொண்ணு இருக்கான்னு சொன்னா, அந்த பெரிய கம்பெனியோட சிஇஓவே உன்னோட பொண்ணுன்னு நீ சொல்லுவியா? அப்படின்னு சொல்லிட்டு இது பாட்டுக்கு எந்திரிச்சு நின்னு கத்த ஆரம்பிக்கும். எந்த ஒரு சலனமும் முகத்துல காட்டவே மாட்டாங்க. அந்த படம் அதாவது இந்த ட்ராமா ஃபுல்லாமே அவங்க ஃபேஸ் வந்து ஒரே மாரி ரியாக்ஷன்ல தான் இருக்கும். ரொம்ப நல்லாருக்கும் பார்க்கறதுக்கே. இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திரும்ப அவங்க அந்த ட்ரிங்க்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதையாவது எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அம்மா நெனைப்பாங்க. உடனே இந்த லேடி என்ன பண்ணும், இதெல்லாம் உனக்கு நான் அப்பவே சொன்னேன் உனக்கு தகுதியே இல்ல. நீ இதெல்லாம் எதுக்காக நீ டச் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடிக்க அந்த கிளாஸ எடுக்க போம்போது கரெக்ட்டா புடுங்கிரும். உடனே அந்த லேடியோட பையன் இருக்கார்ல, அவருக்காகவே இவங்க வந்திருப்பாங்க போல தெரியுது. அவர் வந்து என்ன சொல்வாருன்னா, இந்த மாரி கல்யாணத்துல இப்படி நடந்துக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு சர்வ் பண்றேன்னு சொல்லிட்டு, அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு கிளாஸ வச்சு அவங்களுக்கு அதெல்லாம் ஊத்தி குடுப்பாரு. அவங்க நீ ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத ட்ரிங்க் பண்ணலான்னு போம்போது, திரும்பவும் இது கத்த ஆரம்பிச்சுரும். ஒரு கல்யாண பொண்ணு, மாப்பிள்ளை அப்படின்னு இருக்காங்க. அவன் உன் மேல இந்த அளவுக்கு பிரியமா இருக்கான்னு தெரியுது. அவனோட கல்யாணத்துக்கு கூட நீ கைய வீசிட்டு தான் வருவல்ல அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். டக்குன்னு ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபோன் எடுத்து கால் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப நான் இந்த இடத்துல இருக்கேன். இங்க வந்து இவங்களுக்கு வெட்டிங் கிஃப்ட் வேணும். அனுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்படின்னா வந்துட்டு இவங்களுக்கு அந்த கால் வந்துச்சுல்ல, அந்த மெசேஜ் வந்துச்சுல்ல, அது யாருக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோனோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் வந்திருக்கும். இப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்னா, ஹீரோ இருக்காருல்ல, அவர்கிட்ட தான் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோக்கு வந்துட்டு அந்த ஹீரோயினோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட டைரக்ட்டா பேசி அந்த கம்பெனியோட கொலாபரேட் பண்ணணும் அப்படின்றது அவரோட விருப்பம். ஆனா டைரக்ட்டா ஹீரோனோட பொண்ண வந்து மீட் பண்ண முடியாது. அவங்களோட அசிஸ்டன்ட்ட தான் மீட் பண்ண முடியும். அதுக்காக எப்படியாவது அவங்கள வந்து மேடத்த நான் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டு இருப்பாரு. இவங்க அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, ஹீரோயினோட பொண்ணோட அசிஸ்டன்ட். அவங்க என்ன சொல்வாங்கன்னா, நீங்க இப்படிலாம் வந்து கேட்டீங்கன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏகப்பட்ட வேலை போயிட்டு இருக்கு. அவங்களால அவ்வளோ சீக்கிரத்துல மீட் பண்ண முடியாதுன்னு ஹீரோ கிட்ட இவங்க பதில் சொல்லுவாங்க. இந்த நேரத்துல தான் ஹீரோயின் வந்துட்டு மெசேஜ் பண்ணது அவங்களுக்கு தெரிய வருமா? சரி ஓகே நான் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கேன். அப்புறம் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் பேச பேச காதுல வாங்காம இவங்க பாட்டுக்கு கிளம்பிருவாங்க. லேடி வேற இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோயின ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இருக்கும். அந்த லேடியோட பையனே வந்துட்டு ஹீரோயினுக்கு பயங்கர சப்போர்ட்டாவே பேசிட்டே இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப இவங்க இந்த மாரி இவ்ளோ பெரிய கம்பெனில என் பொண்ணு சிஇஓவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இப்ப இந்த லேடி என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, என் பொண்ணு வந்து இப்ப வந்துட்டா அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா, இப்ப அவங்க வருவாங்க. அதாவது ஹீரோயினோட பொண்ணுக்கு அசிஸ்டன்ட்டா இருக்கவங்களே, இப்ப இந்த கல்யாணத்துக்கு சொந்த அண்ணன் கல்யாணத்துக்கு அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, அவ்ளோ படையோட வருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கிஃப்ட்ட கொண்டு வருவாங்க. காஸ்ட்லியான நெக்லஸ், காஸ்ட்லியான அதெல்லாம் திங்ஸ் எல்லாம் ஜுவல்லரி ஐட்டமா இருக்கட்டும், நிலம் பத்திரமா இருக்கட்டும், அப்புறமா அந்த வீடு, காரு அது மாரி ஏகப்பட்டத கொண்டு வந்து அப்படியே வரிசையா நிக்க வச்சு அடுக்கிட்டு இருப்பாங்க. அத பார்க்கும்போது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பெருமையா தாங்காது. இந்த அளவுக்கு இது எல்லாமே வந்துட்டு என்னோட பிரதருக்கு வந்து அந்த கல்யாணத்துக்கான கிஃப்ட் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "பாத்தியா அவ அவ்ளோ பெரிய சிஇஓக்கு அது அசிஸ்டன்ட்டா இருக்கறனால தான் இந்த கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கா. இப்பயாவது நீ அவகிட்ட சாரி கேட்டுரு. அதாவது எல்லாரும் முன்னாடி நீ மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா அந்த சிஇஓவே உன் பொண்ணு தான் நீ சொன்னதுக்காக நீ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லும்போது, இப்பவும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நான் உண்மைய தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணு இன்னும் அவங்க பார்க்க மாட்டாங்க. அந்த பக்கமா திரும்பி நின்னு பேசிட்டு இருப்பாங்க ஹீரோயின். இங்க ஒருத்தி என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த பொண்ணுக்கு ரொம்பவே கோவம் வரும். என்ன தைரியம் இருந்தா எங்க அம்மாவ வந்து அசிங்கப்படுத்தியிருக்கீங்க. யாரா இருந்தாலும் இப்ப எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. அதான் உங்களுக்கு நல்லது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிட்டே இருக்குமா, உடனே அந்த லேடி என்ன சொல்லுனா வந்து வேற யாரும் இல்லம்மா, அந்த உட்கார்ந்திருக்காள திமிரு பிடிச்சவ. அவ தான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நீ யாரா இருந்தாலும் எங்க அம்மா கிட்ட உடனே மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டே இருக்கும். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இந்த பொண்ணோட பேர சொல்லிக்கிட்டே எந்திரிச்சு இப்படி நிப்பாங்க. அவ்வளோதான் அந்த பொண்ணுக்கே ஒரு மாதிரி ஆயிடும். உடனே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க வந்துட்டு இவங்கள ரெஸ்பெக்ட்டா சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி சொல்லி கூப்பிடவும் இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னம்மா நீ இவ்வளோ பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வேற கேட்பாங்க. எம்மா சும்மா இரும்மா, இவங்க யாரு தெரியுமா? என்னோட சிஇஓ இருக்காங்களோ அவங்களோட அம்மா அப்படின்னு சொன்ன உடனே, இப்ப அங்க இருக்க அத்தன பேரும் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. கூட படிச்ச எல்லாருமே என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "சாரி சாரி உங்கள பத்தி தெரியாம அப்படி பண்ணிட்டோம். நீங்க இவ்ளோ பெரிய ஆளுன்னு எங்களுக்கு தெரியாது. மன்னிச்சிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாரி பேச ஆரம்பிச்சுருவாங்க. இந்த லேடி இருக்கே, இவ்ளோ நேரம் இப்படி பேசின லேடி என்ன பண்ணும், இப்ப ஹீரோயினோட கால்லயே விழ ஆரம்பிச்சுரும். "மன்னிச்சிடுங்க. நான் தெரியாம இவ்ளோ நேரம் உங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். என் பொண்ணு இந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படின்னா அது லேஸ்பட்ட விஷயம் கிடையாது. அதாவது உங்க பொண்ணுக்கு அசிஸ்டன்ட்டா அவ இருக்க வேலை வந்து அது அவ்வளோ சீக்கிரத்தில கிடைக்காது. அவள அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்தா. நீங்க கோவத்தில அவள அந்த வேலைய விட்டு தூக்கிறாதீங்க." அப்படி இப்படின்னு சொல்லவும், இவங்க ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, "மொத எந்திரிங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "சின்ன வேலையோ, பெரிய வேலையோ, வேலைய பார்த்து இது பண்ணக்கூடாது. மத்தவங்கள மதிக்க கத்துக்கோங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அங்கருந்து வேக வேகமா போயிடுவாங்க. இப்ப அங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு மாரி அசிங்கமா போயிடும். அது மட்டும் இல்லாம, அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்குல்ல, அது அவங்க அம்மாவ பயங்கரமா புடிச்சு அப்படியே திட்ட ஆரம்பிச்சுரும். "என்னம்மா வேலை பார்த்துருக்க நீ? நான் அவங்கள்ட்ட வேலை பார்க்குறேன். அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவங்க பொண்ணுகிட்ட தானே இவ்வளோ நாளா வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாரி என் வேலைக்கே உல வைக்க பார்த்தியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அந்த
பொண்ணு பாட்டுக்கு திட்டிட்டு போயிடும். இப்ப இந்த லேடிக்கா ஒரு மாதிரி அசிங்கமா போயிடும். இந்த மாரி ஒரு வேல பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எல்லார் முன்னாடியும் திட்டிட்டு இருந்துச்சா, எல்லார் முன்னாடியும் அவங்க கால்ல விழுந்து தனக்கு தானே அசிங்கத்த வேற தேடி வச்சுரும். ஹீரோயின் பத்தி நாங்க பேசிட்டு வேக வேகமா வெளிய வருவாங்களா, வரும்போது இந்த அசிஸ்டன்ட்ட ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோ வந்திருப்பாரா, வந்தவரு பார்த்தீங்கன்னா, அவங்கள தேடிட்டு இருந்தவரு ஹீரோயின வந்து இடிச்சிருவாரு. இடிச்சோனே பார்த்தீங்கன்னா 2 பேரும் கீழ விழுந்துருவாங்க. இத வந்துட்டு அவங்க அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு பார்த்துரும். பார்த்தோனே அதுக்கே ஒரு மாரி ஆயிடும். இவங்க 2 பேரும் எந்திரிச்சு நின்னோனே, "நீங்களா? நீங்களா?" அப்படின்ற மாரி மாறி மாறி பார்ப்பாங்க. அப்ப ஹீரோ, "நீங்க என்ன இங்க பண்றீங்கன்னு?" கேட்கும்போது, "இல்ல இங்க ஒரு வெட்டிங்காக வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வந்துரும். "நீங்க என்ன பண்றீங்கன்னு?" மாறி மாறி கேட்கும்போது, "இல்ல நான் உங்ககிட்ட தான் பேச வந்தேன். இவங்கள எதார்த்தமா பார்த்தேன் நானு. உங்க 2 பேருக்கு முன்னாடியே தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ கேட்பாரு. உடனே அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வந்துட்டு இவங்கள நல்லா அப்படின்னு ஆரம்பிக்கும்போது ஹீரோயின் வாய மூடு அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆக்ஷன்லேயே சொல்லிடுவாங்களா. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு, இவங்க வந்து என்னோட சிஓ இருக்காங்கல்ல, என்னோட கிளாஸ்மேட்டோட அம்மா அப்படின்ற மாரி சிம்பிளா முடிச்சிரும். அவங்க யாரு என்ன அப்படின்றது வந்து ஹீரோ கிட்ட சொல்ல வேணாம்னு அவங்க சொன்னதுனால அவங்களும் சொல்ல மாட்டாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப நான் உங்கள்ட்ட கேட்டேனே, உங்களோட மேனேஜரோட அந்த சிஓ இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வந்து நான் வந்து அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேனே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா. அவங்கள பார்க்கணும்னா இந்த மாரி இந்த கான்ட்ராக்ட்ட வந்து சைன் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இதுக்கு இவ்வளோ செலவாகும், அவ்வளோ செலவாகும்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து எவ்வளோ செலவானாலும் பரவால்ல நான் அவங்கள மீட் பண்ணணும் அப்படி இப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் பேசுறத வச்சு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோ அந்த வேலையெல்லாம் முடிச்சு விட்டு இப்ப ஹீரோயின பார்க்கறதுக்காக வருவாரு. இப்ப ஹீரோயின் இறங்கி அவங்க பாட்டுக்கு போவாங்களா, வேக வேகமா கார விட்டுட்டு கீழ ஓடி வருவாரு. ஹீரோயின் கிட்ட இப்ப பேசுவாரு. அப்போ வந்து என்ன சொல்வாருன்னா, "நான் உங்கள கேர்ள் ஃப்ரெண்டா ஏத்துக்கணும்னு நெனைக்கிறேன். உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும், வாழணும்னு நெனைக்கிறேன்ற" மாரி இஷ்டத்துக்கு அவர் பாட்டுக்கு பேசுவாரு. உடனே ஹீரோயின் ஒரே வார்த்தையா சொல்லுவாங்க, "நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நெனைக்கிறேன். நீங்க இன்னும் உங்களுக்கு தகுந்த மாரி பொண்ணுங்கள பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு நல்லாருக்கும். அது மட்டும் இல்லாம நாளைக்கு நம்ம 2 பேர் ரோட்ல நடந்து போனோம்னு வச்சுக்கோங்க, நீ கல்யாணம் பண்றேன்னு சொல்ற மாரி. அப்ப போனோம்னா சுத்தி இருக்கவங்க, அந்த தெருவுல இருக்கவங்கலாம் என்ன பேசுவாங்க, அம்மாவும் பையனும் போறாங்க அப்படின்னு தானே பேசுவாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோ நடுவுல நிப்பாட்டுவாரு. "கொஞ்சம் நிப்பாட்டுங்க. அப்படி யாராவது கேட்டாங்கன்னா, இவ என்னோட ஒய்ஃப்ன்னு சொல்லிட்டு நான் தைரியமா சொல்லுவேன்" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஹீரோயின் இப்ப என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "இப்ப கொஞ்ச நாள் போகட்டும். அப்படி போனதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, உனக்கு வந்துட்டு இப்ப நீ சின்ன பொண்ண பார்க்கும்போது, உனக்கு அந்த பொண்ணு மேல ஒரு ஆர்வம் வரும். அதெல்லாம் வந்துட்டு இப்ப வயசுக்குள்ளார மாதிரி தான் இதெல்லாம் ஒரு அந்த மாரிலாம் எண்ணங்கள் வருது. உன் மனச மாத்திட்டு உன் வேலைய பாரு" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "நீங்க பொறுத்திருந்து பார்க்க தானே போறீங்க. நான் யார பார்க்குறேன், யார் கூட நான் அப்படியே நிரந்தரமா இருக்க போறேன்னு நீங்களும் பார்க்க தானே போறீங்க" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஆள் இப்படி திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கிறது ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி இருக்கும். உடனே பார்த்தோன்னா டக்குனு இவரு என்ன பண்ணுவாருன்னா, "என்ன தப்பா எடுத்துக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கன்னத்துல வந்து ஒரு முத்தம் குடுத்துருவாரு. குடுத்துட்டு டக்குனு வேக வேகமா ஓடி போய் கார் கிட்ட வேற போய் நின்னுப்பாரு. ஹீரோயின் பார்த்துட்டே இருப்பாங்க. டக்குனு இவரு என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "நிச்சயமா நான் இன்னும் கொஞ்சம் முன்னேறுவேன். நல்லா நான் வளர்ந்து வந்துருவேன். ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் உங்கள்ட்ட வந்து நான் ப்ரொபோஸ் பண்ணுவேன்ற" மாரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் போவாரு. ஹீரோயின் இவரு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காரு ராஸ்கல் அப்படின்ற மாரி திட்டிட்டு அவங்க பாட்டுக்கு சிரிச்சுட்டே போயிடுவாங்க. இப்ப வரைக்கும் அவங்க என்னன்னா, அவருக்கு ஏதோ புரியாம பேசிட்டு இருக்காரு, சின்ன பிள்ளைத்தனமா நடந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாரி மைண்ட் செட்ல தான் அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஹீரோயின் அங்கருந்து கிளம்பி வருவாங்களா, வந்தோனே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ஹீரோயின் வந்து இப்ப இவங்களுக்காகவே புதுசா ஒரு ரெஸ்டாரண்ட் கட்டியிருப்பாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல இனிமே தான் அவங்க தொடர்ந்து நடத்த போறாங்க. அதுக்கு வந்துட்டு இப்படி தான் இருக்கணும். இந்த ரெஸ்டாரண்ட்ட நல்லபடியா நான் நடத்தணும் அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. அப்ப அங்க உள்ள வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இவங்கள வந்துட்டு அப்படியே வெல்கம் பண்ற மாரி ரொம்ப மரியாதை குடுப்பாங்க. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "இந்த மாதிரி நான் ரொம்ப ஓவரா மரியாதை குடுத்தீங்கன்னா, இங்க வர்றவங்க எப்படி வந்துட்டு நார்மலா இங்க இருப்பாங்க. நானும் இங்க ஒரு வெயிட்டரா தான் இருக்க போறேன். அதனால வெயிட்டர்னா எப்படி இருப்பீங்களோ, அத மாரியே என்ன ட்ரீட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவங்க பொண்ணோட பிறந்த நாளா இருக்கும். அதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பொண்ணுக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து வந்திருக்காது. அவங்க அம்மாவ பொறுத்தவரைக்கும் உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாரி தான் அந்த பொண்ணு நெனைக்கும். அதனால என்ன பண்ணும், அதுக்கு முக்கியத்துவமே குடுக்காது. அவங்க அம்மா இன்வைட் பண்ணதுக்கு முக்கியத்துவம்லாம் குடுக்காம அது பாட்டுக்கு வேலையா இருக்கும். ஆனா அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோயின் வந்துட்டு அந்த பொண்ணுக்காகவே டேபிள்லாம் ரெடி பண்ணி அதுக்கு பர்த்டேக்கு எல்லாமே செலிப்ரேட் பண்ற மாரி எல்லாமே வாங்கி வச்சிருப்பாங்க. இப்ப பொண்ணு ஆப்போசிட்ல உட்கார்ந்திருக்காது. ஆனா அது உட்கார்ந்திருக்க மாரியே கற்பனை பண்ணிக்கிட்டு பேசுவாங்க. "இன்னைக்கு உனக்கு இத்தன வயசு தொடங்குது. நீ நல்லா இருக்கணும்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு இருந்தா எப்படி பேசுவாங்களோ அதே மாரி பேசிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நான் ஒரு பையன இப்ப ரீசென்ட்டா டேஸ்ல வந்து நான் சந்திச்சேன். அவன் வந்துட்டு எனக்கு ப்ரொபோஸ் பண்றான். இந்த மாரி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பொண்ணுகிட்டயே வந்து பேசுற மாரி பேசுவாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சரி பொண்ணுக்கு ஒரு ஃபோன் பண்ணியாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்களா, இந்த பொண்ணு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கும்னா, ஹீரோயினோட பொண்ணு ஒரு பார்ட்டில இருக்கும். அந்த பார்ட்டில வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க கிட்டயா போயிட்டு பெரிய பெரிய ஆளுங்களா வந்திருப்பாங்க. அவங்க கிட்டலாம் போயிட்டு நாங்க கார் வந்துட்டு இந்த அளவுக்குலாம் ஏதாவது தயாரிக்கிறோம். அவங்களே பெரிய ஆளு தான். அவங்களோட பெரிய ஆளுங்களா வந்திருக்க பார்ட்டில இவங்க வருவாங்க. வந்தவங்க போய் ஒவ்வொருத்தவங்க கிட்டயா போய் பேச்சு குடுப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க, "ஓ! இந்த கம்பெனியா?" அவங்கள பார்க்கும்போது இவங்கலாம் கொஞ்சம் கம்மி தானே. உடனே வந்துட்டு அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம்ன்னு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு மாரி இருக்கும். கொஞ்ச நேரம் நான் சொல்றத கேளுங்களேன், கேளுங்களேன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அவர் கண்டுக்கவே மாட்டார். பார்ட்டி முடியட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படின்ற மாரி சொல்லிட்டு போவாரு. இவங்களுக்கா செம்ம கோவம் வந்துட்டே இருக்கும். என்னடா இது இப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அப்ப ஹீரோயின் இருக்காங்க. அவங்க கால் பண்ணுவாங்க. கால் பண்ண உடனே இன்னைக்கு உனக்கு பர்த்டேல அப்படின்னு சொல்லும்போது, பர்த்டேவா? அதெல்லாம் நான் எங்க ஞாபகம் வச்சுட்டே இருக்கிறது. நான் வந்து ஒரு வேகமா ஓடிக்கிட்டே இருக்கேன். இன்னும் சாதிக்கணும் சாதிக்கணும்னு சும்மா வெட்டியா உட்காந்துட்டு பிறந்தநாள் கொண்டாடுறதுல எனக்கு நேரம் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உனக்காக அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு இந்த மாரி சின்ன பிள்ளைத்தனமா செய்யாதம்மா. எனக்கு வேலைங்கலாம் இருக்கு. உனா பிறந்த நாளு அப்படி இப்படி ஏதாவது ஒரு காரணத்த வச்சுக்கிட்டு என்ன பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்க. இந்த மாரிலாம் பண்ணாத. எவ்வளோ பெரிய டென்ஷனா வேலையில போயிட்டுருக்கேன் தெரியுமா? இப்ப நான் புதுசா கண்டுபிடிச்சிருக்க இந்த விஷயத்தலாம் நான் வந்து பெரிய பெரிய கம்பெனியோட வந்துட்டு இன்னும் நல்லா டெவலப் ஆகணும்னு நெனச்சுட்டே இருக்கேன். அதுக்காக இப்படி ஒரு பார்ட்டில வேற அட்டெண்ட் பண்ணியிருக்கேன்.
இங்கே எவனும் வந்து மதிக்கவும் மாட்டேங்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பேசிட்டு சும்மா சும்மா கால் பண்ணுறேன் மெசேஜ் பண்ணுறேன்ற பேரில் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாங்க. இப்போ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஃபோனே வச்சிரும். இப்போ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா, இவங்க அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒவ்வொருத்தவங்களையா பார்த்து பார்த்து பேசுவோம். நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய கம்பெனியில் இருக்கோம், நீங்கள் எங்கள் கம்பெனியோட டைப் வச்சுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆளுங்களாம் அங்கே இருக்கவும் அவங்கள்ட்டலாம் போய் பேசிட்டே இருக்கோம். யாருமே மதிக்கவே மாட்டாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணை பின்னாடியிலேருந்து யாரோ கூப்பிடுவாங்க. யாருன்னு சொல்லிட்டு இவங்க அந்த பொண்ணு வந்து திரும்பி பார்க்குமா, அப்போ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய ஒரு கம்பெனி உள்ள ஆளாக தான் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் தானே அந்த கம்பெனி வச்சுருக்கவங்க, உங்களோட இது பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லவும் இதுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா இப்படி ஒருத்தவங்கள்ட்ட தான் அவங்க ட்ரையப் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சது. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆளே வந்து நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த பொண்ணுக்கு. இப்போ இந்த வந்திருக்கவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயின் வந்து கார் ஆரம்பத்தில் ஓட்டும் போது ஒருத்தர்கிட்ட பேசிட்டே வந்திருப்பாங்கல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அவர்கிட்ட தான் ஹீரோயின் ஒரு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. உடனே அவர் டைரெக்டாகவே வந்திருப்பாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லவும், நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பெரிய குரூப்பாக இருந்துட்டு எங்களோட டைப் வச்சுக்கன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட பொண்ணு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அந்த குங்ஃபூ கராத்தேலாம் இருக்கும்ல அந்த மாதிரி பண்ணுற ஒருத்தரை காட்டுவாங்க. அவரை பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு எல்லா சண்டையும் நல்லா தெரியுது. அவரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன பண்ணுவார், இதே மாதிரி அந்த ஹீரோயினோட மக வந்து ஒரு போட்டி போட்டுட்டு இருக்காங்கல்ல, ஒரு கம்பெனி டெவலப் பண்ணணும், அதே கம்பெனியோட இதெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் வந்து நம்மளுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க டீமோட அவர் வந்து அதெல்லாம் பேசிகிட்டே இருப்பார். ஏன்னா ஹீரோயினோட பொண்ணுக்கு இது கிடச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாரு. போனதுக்கு அப்புறமா இப்போ ஹீரோயினோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்கறதுக்காக அந்த மீட்டிங்கில் பேசினார்ல பார்ட்டியில் அவரே வந்திருப்பாரு. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுவாங்க. அந்த மீட்டிங்கில் வந்துட்டு அவங்களோட கார் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அந்த காரை வந்துட்டு என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய இதை வச்சு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து அவங்களுக்கு கால் பண்ணுவாங்களா, அந்த காலை வந்துட்டு இவங்க பார்ப்பாங்க. எத்தனை தடவை சொன்னாலும் இந்த அம்மாவுக்கு அறிவே இருக்க மாட்டேங்குது, வேலை நேரத்தில் கால் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்க அம்மா மேலே அவ்வளோ கோவம் வரும். உடனே காலை கட் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ அந்த ஆள் இருக்காருல்ல, ஹீரோயினோட ஆள் ஒருத்தர், அவர் வந்து கேட்பார், எதுக்காக நீங்கள் வந்த ஃபோன் காலை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வேலை நேரத்தில் வேலை தான் முக்கியம், ஃபோன் கால் அந்த மாதிரிலாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவருக்கு புரியும். ஒன்னே டக்குன்னு இவர் என்ன சொல்வாருன்னா, நீங்கள் வேலையில் வந்துட்டு இந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கீங்க, உங்களோட நாங்கள் டைப் வச்சுக்கிறது கொலாபரேட் பண்ணுறதுல எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம சீக்கிரமாகவே அந்த கான்ட்ராக்ட் பற்றி சைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் போயிடுவார். இப்போ அந்த ஹீரோயினோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வேலை பார்க்குற எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷமாயிடும். இவ்வளோ பெரிய கம்பெனியோட நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம்னு எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, இப்போவே சந்தோஷப்படக்கூடாது, அவங்க நம்மளுக்கு அந்த கான்ட்ராக்டை கொடுக்குறேன் சைன் பண்ணுறேன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இன்னும் டெவலப் ஆக போகிறோம், அதுக்கு தகுந்த முயற்சியெல்லாம் நம்ம எடுக்கணும், அதுக்குள்ளே சந்தோஷப்படக்கூடாது, வெற்றி அடைஞ்சு முடிச்சுட்டு தான் சந்தோஷப்படணும் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் சொல்லுவாங்க. அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினோட பொண்ணு வந்துட்டு இந்த அளவுக்கு அந்த கம்பெனியோட டைப் வைக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவங்க இருக்காங்கல்ல, யாருன்னா இந்த குங்ஃபு கராத்தெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஆளுங்களை அனுப்பிடுவாங்க. யார்கிட்டனா ஹீரோயினோட அம்மா கிட்ட. அவங்க கிட்ட வந்துட்டு உன் பொண்ணை வந்து நீ கண்டிச்சு வைக்கணும், இல்லைனா அப்படிதான் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டுறதுக்காக ஹீரோயின் புதுசாக அவருக்கு திறந்திருக்காங்களா ரெஸ்டாரண்ட், அங்கே வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் அடியாளுங்களாம் வந்துருவாங்க. வயசு வித்தியாசம் கூட இல்லாமல் அவங்களாம் எப்படி மோசமாக பிஹேவ் பண்ணுவாங்க அந்த ஹீரோயின் கிட்ட. நீ வந்து தனியாக எவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட் தனியாக இருக்கே, அதனால தான் உங்க கூட சேர்ந்து நாங்களும் சாப்பிடலான்னு வந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் நார்மலாக பேசிகிட்டு இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என் பொண்ணு இப்படி இருக்கா அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, அவள் தனியாக இப்போ இருக்கக்கூடாது, அதாவது இந்த மாதிரி கம்பெனியோட வைக்கக்கூடாது, அவளை கேன்சல் பண்ண சொல்லணும்னு வச்சுக்கோங்க, இப்போ அப்படி தான் சொல்லும் போது அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினே அவங்க வந்து அடிக்கிறதுக்காக வருவாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு இப்போ ஹீரோயினோட பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்கல்ல அந்த மேனேஜர், அவங்க எல்லாரும் இங்கே வந்துருவாங்க. அவங்கெல்லாம் வர்றதை பார்த்தோன்னே இந்த ஆளுங்கள்லாம் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் இங்கே வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. இவங்களெல்லாம் பார்த்த உடனே அவங்களாம் பயந்து நடுங்கி அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்று ஹீரோயின் இப்போ என்ன கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி சாதாரணமாக நான் பேசி அவனுங்களை அனுப்பியிருப்பேன், நீ இந்த மாதிரி படையோடு வந்து அப்பப்போ நீ நின்றுட்டு இருந்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை எப்படி நான் ஃபியூச்சரில் கொண்டு வர்றது, அப்புறம் எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அவரும் சிரிச்சிட்டு இருப்பாரு. 2 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்களா, சரி வாங்க ட்ரிங்க்ஸ் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினும் அந்த அவர் இருக்காருல்ல 2 பேருமே கிளம்பி வருவாங்க. வரும்போது பார்த்தோம் அப்படின்னா இப்போ அவர் வந்து நிறைய அட்வைஸ் பண்ணுவார் இவங்களுக்கு. நீங்கள் வந்துட்டு இப்போ ரொம்ப இதாக இப்போவும் நீங்கள் எங்கே இருக்கீங்க, இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்தாலே எல்லாருக்குமே பிடிக்க தான் செய்யும். இன்கேஸ் உங்களுக்கு பாய் ஃப்ரெண்டாக வேணும்னு யாரையாவது நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தான் சூஸ் பண்ணணும், நான் தான் அதில் நம்பர் 1 இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஒன்று ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நீ ஒன்றும் மனப்பாக முடிச்சிட்டு இருக்காதா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லுவாங்க. அவர் உடனே கிண்டலுக்கு தான் அவரும் சொல்வார். ஏன்னா ஹீரோயினும் அவரும் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அதை பார்த்தாலே நல்லா தெரியும், அது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லா இருக்கும். அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது சரி வாங்க ட்ரிங்க் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே போயிருப்பார். ஹீரோயின் வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருப்பாங்க, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்த இடத்துல ஃபுல்லாக அவங்க கவனம் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு ஹீரோயின் சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்காங்களா. அங்கே வந்து ஹீரோ உட்காந்துருப்பார். ஹீரோவுக்கு பக்கத்தில் ஹீரோனை விட வயசு அதிகமான ஒரு லேடி ஒன்று உட்காந்துட்டு இருக்கு ஹீரோ பக்கத்தில். அது வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஹீரோ இருக்காருல, அவருக்கு வந்து ட்ரிங்க்ஸை ஊற்றி ஊற்றி கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவரும் பார்த்தீங்கன்னா இப்போ தள்ளாடிட்டு இருப்பார் ஹீரோ உட்காந்துட்டு. இந்த பையன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ அவரை பார்ப்பாங்க. அவர் பார்த்தீங்கன்னா நிதானத்திலே இருக்க மாட்டார். அவர் வந்துட்டு போதும் போதும்னு சொல்ல சொல்ல இன்னும் கொஞ்சம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சுட்டே இருக்கும். இந்த ஒரு கிளாஸை மட்டும் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னு
வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிடலாம் அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இன்னைக்கு நான் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்கேன். அதனால இந்த கான்ட்ராக்ட்ட வந்து இன்னைக்கு நான் சைன் பண்ண விருப்பப்படல." அப்படின்னு சொல்வாரு. உடனே இந்த லேடி என்ன சொல்லணும்னா, "அந்த மாரிலாம் நீங்க சொல்லிடக்கூடாது. இந்த ஒரு கிளாஸ் தான் இருக்கு. இத மட்டும் ட்ரிங்க் பண்ணிட்டு இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு வயசுக்கு சம்மந்தமே இல்லாம ஹீரோ கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரியா நடந்துக்கிற மாரிலாம் பண்ணிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா, இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டே தான் இருப்பாங்க. இந்த லேடி வந்து சும்மா இல்லாம இப்ப என்ன பண்ணும், அங்க வேற ஒரு வெயிட்டர் இருக்காருல்ல, அவர்கிட்ட வரும். ஏதோ ஒரு இது மாரி குடுத்து அத மிக்ஸ் பண்ணி கேட்கும். அவரும் மிக்ஸ் பண்ணி குடுத்துருவாரா, உடனே அத வாங்கிட்டு வந்துட்டு ஹீரோ கிட்ட குடுக்கும். "இத மட்டும் நீங்க இது பண்ணிடுங்க. போதும், போதும். அதுக்கப்புறம் நீங்க சைன் பண்ணிடலாம்." அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் எல்லாத்தையுமே கவனிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோ கிட்ட வந்து குடுக்கவும், ஹீரோ வேணான்னு சொல்லுவாரு. வலுக்கட்டாயமா ஹீரோவோட வாயிலேயே ஊத்தி விட்டுரும். அப்புறம் அங்கேயும் இங்கேயும் புடிச்சு தடவி அப்படியே இது பண்ணிட்டே இருக்கும். உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குமா, ஹீரோயின் இப்ப வந்துட்டு கிட்ட வந்துருவாங்க. வந்து அவர வந்துட்டு இது ஒரு மாரி தொட்டுக்கிட்டே இருக்குல்ல, ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி இருக்கும். வந்தவுடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஹீரோவ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, "நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிட்ட ஹீரோயின் கேட்பாங்க. "உனக்கு என்ன?" அப்படின்ற மாரி அது கேட்கும். உடனே ஹீரோக்கு புரிஞ்சிரும், இவங்க வந்துட்டு ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, "நான் கொஞ்சம் இப்ப இருக்கேன். கான்ஷியஸா நான் இல்ல. எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு." அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்ன சொல்லும்னா, ஹீரோ வந்து அதோட பாய் ஃப்ரெண்டா. அது மாரி சொல்லிட்டு, "உன் வேலை என்னமோ அத மட்டும் பார்த்துட்டு போ." அப்படின்ற மாரி ஹீரோயின் கிட்ட சொல்லும். ஹீரோயின் இப்ப என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, எதுவுமே பேசுறதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து என்ன சொல்வாரு, "நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. இந்த பொண்ணு தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஹீரோயின் இவன் வேற அப்படின்ற மாரி மனசுல நெனச்சுப்பாங்க. அதோட அந்த பொண்ணுக்கு செம்ம கோவம் வந்துரும். அதாவது பொண்ணு இல்ல, அந்த லேடிக்கு வந்து செம்ம கோவம் வந்துரும். உடனே என்ன பண்ணும்னா, "என்னோட பவர் தெரியாம நீ என்கிட்ட விளையாடிட்டு இருக்கன்ற" மாரி பேச ஆரம்பிச்சுரும். ஹீரோயின் சொல்லுவாங்க, "தேவையில்லாம நீ தான் பேசிட்டு இருக்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாங்க. 2 பேருக்கும் வாய் தகராறா உள்ளது இப்ப கை தகராறா மாறப்போது. அதுக்காக இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த லேடி என்ன பண்ணியிருக்கும்னா, அங்க வெயிட்டரா சுத்திட்டு இருக்காங்கல்ல, எல்லாமே இந்த லேடியோட ஆளுங்க. இவங்க இப்படி ஒரு கைய தட்டுனோன போதும், எல்லாருமே கட்டைய தூக்கிட்டு வர ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோயின அப்படியே ரவுண்ட் அப் பண்ணிருவாங்க. அவ்வளோதான், இப்ப ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். "இனிமே யாரா இருந்தாலும் என்கிட்ட மோதுங்கடா. அவள யாரும் டச் பண்ணக்கூடாதுன்னு" சொல்றாரு. ஆனா சண்டை போட தான் தெரியல. பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து "அடிங்க அவள" அப்படின்னு சொல்லிடுமா, எல்லாருமே சேர்ந்துட்டு ஹீரோயின அடிக்க போவாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாரு, அடிக்க தான் முடியாது. ஆனா அடிய ஃபுல்லா நம்ம வாங்கி ஹீரோயின காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுப்பாரு. அதனால ஹீரோயின கீழ போட்டு அவங்க மேல ஏறி அவங்கள புரொடெக்ட் பண்ற மாரி படுத்துப்பாரு. இவரு முதுகுல டம்மு, டம்மு, டம்முன்னு அவங்க பாட்டுக்கு போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவருக்கு வலிக்கும் பாவம். ஆனாலும் இவங்கள ஒண்ணும் பண்ணக்கூடாதுன்ற மாரி அவர் பண்ணுவாரு. உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாரி கஷ்டமா போயிடும். அவங்க உடனே அவர நிப்பாட்டி வச்சுட்டு, "இங்க பாருங்கன்னு" தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்குள்ள 2 பேரும் அவங்க ஃப்ரெண்டோட தானே வந்தாங்க. அந்த ஃப்ரெண்ட் எல்லாம் உள்ள தான் போயிருந்தாரு. வெளிய வந்து பார்க்கறதுக்குள்ள இவ்ளோ பெரிய பிரச்சனையா இருக்கு. அவங்களலாம் பார்த்தோன்னே இப்ப இந்த லேடிக்கே ஒரு மாரி பயமாயிடும். "இவ்ளோ பெரிய ஆள் இங்க வந்திருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு, இல்லன்னு சமாளிக்க ஆரம்பிக்கும். "நான் ஒண்ணும் பண்ணல" அப்படி இப்படின்னு. அங்க அவங்களோட ஆளுங்க எல்லாருமே இப்ப இந்த லேடிய புடிச்சு அவங்க சுத்தி இருக்க அந்த வெயிட்டரா வேஷம் போட்டு தேடுறாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே புடிச்சு அடிச்சு நவுத்தி ஒரு வழி ஆக்கி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சரி வாங்க போலான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ அப்படியே தள்ளாடிக்கிட்டே வருவாரு. "யார் இந்த ஜென்டில்மேன்?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவரு கேட்பாரு. உடனே ஹீரோயின் பதில் சொல்றதுக்குள்ள அவசரப்பட்டு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "நான் உங்களோட பாய் ஃப்ரெண்டா?" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இவர் சொன்னாரு, "உங்களுக்கு பாய் ஃப்ரெண்டா இருந்தா அது நான் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும்." இப்படி பார்ப்பாரா, இவங்க ஒண்ணு ஹீரோயின் சிரிப்பாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பார்த்துக்கிறேன் போதும். நீ இங்கேருந்து கிளம்பு." அப்படின்ற மாரி சொல்லவும், அவரு இப்ப அங்கேருந்து கிளம்பிருவாரு. இப்ப என்ன பண்ணுவாங்க, ஹீரோ ரொம்ப மயக்கத்துல இருக்காரா, அவர கூட்டிட்டு போய் ஒரு ஹோட்டல் ரூம்க்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க போய் படுக்க வைக்கலான்னு போம்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கைய புடிச்சுப்பாரு. விடவே மாட்டாரு. நான் உங்கள ரொம்ப ரொம்ப ரொம்பன்னுட்டு அப்படியே மயக்கத்துக்கு போயிருவாரு. அதோட ஒரு மாதிரி இருக்கும். இப்ப மறுநாள் காலையில முழிச்சிருவாரா, முழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவரோட சட்டை பண்டை எதுவுமே இருக்காது. எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருப்பாரு. ஆனா அவர் என்ன சந்தோஷப்படுவாருன்னா, அப்ப ஹீரோயின் வந்து நம்மளோட லவ்வுக்கு வந்து ஓகே சொல்லிட்டா அப்படின்ற மாரிலாம் அவர் நெனச்சுப்பாரு. அதோட ரொம்ப வெட்கப்பட்டுக்கிட்டே இப்ப வெளிய எந்திரிச்சு வர ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வெளிய வருவாரா, ஹீரோயின் உட்கார்ந்திருப்பாங்க. அப்போ அங்க ஒரு லேடி ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குற ஒரு ஓல்டு லேடி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, "முழிச்சிட்டியாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கேட்பாங்க. "என்ன நீ என்ன பார்த்து முழிச்சிட்டியா? அப்படி எதுக்கு கேட்கிறேன்னு?" கேட்கும்போது, "நான் தானப்பா உனக்கு எல்லாமே பண்ணி விட்டேன்னு" வந்து, "எது நீயா?" அப்படின்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு ஒரு மாரி ஆயிடும். உடனே இப்ப தான் அவருக்கு வெட்கமே வரும். உடனே கைய வச்சு அப்படியே எல்லாமே இப்ப எல்லாம் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாலும் அவர் ரொம்ப வெட்கப்பட்டுப்பாரு வேற. உடனே "இந்த பாட்டியா?" அப்படின்ற மாரி அவருக்கு ஒரு மாரி இருக்கும். உடனே ஹீரோயின் அங்க பக்கத்துல தான் உட்கார்ந்திருப்பாங்க. இப்ப அவங்க சிரிப்பாங்க. அப்படின்னா வந்துட்டு இப்ப ஹீரோயினுக்கே ஒரு மாரி இருக்கும். என்ன பண்ணாலும் இவன் இப்படியே இருக்கான். இவன் கூட கொஞ்சமாவது பழகி தான் அவனுக்கு புரிய வைக்கிறோம்னு சொல்லுவாங்க. அதோட இப்ப அவர் ஹீரோ வந்து என்ன கேட்பாருன்னா, "இப்பயாவது ஒத்துப்பீங்களா? எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "சரி ஓகே நான் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கேன்." அப்படின்ற மாரி ஒத்துப்பாங்க. உடனே அவர் என்ன பண்ணுவாரு, சந்தோஷத்துல வேகமா வந்து ஹீரோயின ஹக் பண்ணுவாரு. உடனே ஹீரோயின் வந்து பதிலுக்கு ஹக் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படியே சும்மா தான் நின்னுட்டு இருப்பாங்க. அவர் தான் ஹக் பண்ணி சந்தோஷப்படுவாரு. உடனே ஹீரோயின் வந்துட்டு இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பேசிட்டு இருப்பாரு. பேசும்போது பார்த்தோம்னா, அவங்களும் ஒரு ஜென்டிலா பழகுற மாரி தான் பழகுவாங்க. அந்த டைம் பார்த்து இப்ப பெல் அடிக்குமா, ஹீரோ இப்ப யாருன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவரோட ஓல்டு அதாவது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்துருவாங்க. கதவு தொறக்கறதுக்கு முன்னாடி அவர் கேட்பாரு, "நம்ம 2 பேருக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்ப எதுக்கு திரும்ப வந்தேன்னு?" கேட்கும்போது, "பிரேக்கப் ஆனா வரக்கூடாதா? வருவேன் அப்படிதான்." அப்படின்ற மாரி அது பாட்டுக்கு சொல்லிட்டு, ஹீரோவோட பேச்ச கூட கொஞ்சம் கூட காதுல வாங்காம அது பாட்டுக்கு உள்ள வர ஆரம்பிச்சுரும். அதோட பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, இப்ப ஹீரோ பேச பேச காதுல வாங்காம இது பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்துருச்சு. வந்தவுனே பார்த்தோம்னா, ஹீரோயின் உட்கார்ந்திருக்கிறத பார்த்தோனே இதுக்கு ஒரு மாரி தூக்கி வேற போட்டுரும். "யார் இது? யார் இந்த பொண்ணு? இவ ஏன் வீட்டுக்குள்ள வந்திருக்கா?" அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சுரும். உடனே ஹீரோ வந்துட்டு, "சரி எதுக்கு வந்த?" அப்படி இப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள ஒரு ஆப்பிள ஒண்ணு தூக்கிட்டு வந்து உட்காந்துக்கும். உட்காந்தோனே, "ஒரு வேள அவங்க உன்னோட ஏஜ் அதிகமா இருக்காங்க. சாரி நான் ஒண்ணும் சந்தேகம்லாம் படல. இவங்க யாரு? உன்னோட ஆன்டியா?" அப்படின்னு கேட்கும். உடனே ஹீரோக்கு தண்ணி குடிச்சிரும். ஒரு மாரி விக்கல் வர ஆரம்பிச்சுரும். உடனே டக்குனு என்ன சொல்வார்ன்னா, "உன் வேலை என்னமோ அத மட்டும் பாருன்ன உடனே, சரி சரி நானே கண்டுபிடிக்கிறேன். உன்னோட சிஸ்டர் தானே? உன்னோட ஆன்டி தானே? உன்னோட அக்கா தானே?" அப்படின்ற
அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிட்டே இருக்கும். ஹீரோக்கு செம்ம கோவம் வரும். சொல்லிட்டே இருக்கா, ஹீரோயினுக்கு இப்போ சிரிப்பு தான் வரும். இப்போ எப்படி தான் சமாளிக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ அவர் அமைதியாக உட்காந்துட்டே இருப்பாரா. இப்போ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கேட்டுட்டே இருக்கும். யாருன்னு சொல்ல, ஊர்லேருந்து சொந்தக்காரங்க வந்திருக்காங்களா, யார் என்னன்னு கேட்டுட்டே இருக்கும். உடனே ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணிடுவாரு, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது, இது கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். சும்மா தானே சொல்கிறேன் அப்படி இப்படின்னு கேட்கும்போது ஹீரோக்கு கோவமே வந்துடும். இது தின்னுட்டு மரியாதையாக கிளம்பு, கையில் வச்சிருக்க ஆப்பிள் தின்னுட்டு மரியாதையாக இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட அதுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ ஹீரோ வந்து என்ன சொல்வார், நேற்றே ஒரு மீட்டிங் இருந்தது, இந்த மீட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணிட்டு இப்போ நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்வார்னா, என் கூட ஒரு ரைடு வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட திரும்பி பார்த்து கேட்டுட்டு இருப்பாரு. இது பார்த்தோம் இதுக்கு செம்ம கோவம் வந்துடும். இப்போ இவங்க 2 பேரும் போனாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்க கூட வரேன்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேரும் போகலான்னு நினைப்பாங்க. அப்போ அந்த 3 பேரும் போயிட்டு கார் ஓட்டலாம் நினைக்கும் போது அந்த பொண்ணு இருக்குல்ல, அது நான் இவ்வளோ பெரிய பணக்காரி, நான் இவ்வளோ பெரிய காரெல்லாம் வச்சிருக்கேன், நீ வந்துட்டு என்ன உன்ட்ட உனக்கு கார் இருக்கா, கார் ஓட்ட தான் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட ரொம்பவே வம்பு வளர்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ஹீரோ இப்போ இவங்களை கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னதை அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. ஒன்று ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் ரொம்ப வசதியானவங்களாவே இருங்க, வேணும்னா நான் உங்களுக்கு கார் ஓட்டிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் போகிற இடத்துக்குன்னு சொன்னோன்னே ஹீரோக்கு ஓகே சொல்வார். இப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிடும். இப்போ ஹீரோயின் கார் ஓட்ட ஹீரோ பக்கத்தில் உட்கார, அந்த பொண்ணு பின்னாடி உட்காந்துட்டு இருக்கும். ஹீரோயின் ஓட்டுவாங்க பாருங்க காரை, அவ்வளோதான் 2 பேருக்கும் வாமிட் வந்துடும். அந்த அளவுக்கு இங்கேயும் அங்கேயும் இடிச்சு தள்ளிச்சு அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிட்டு வந்துருவாங்க. என்ன இதில் இப்படி ஓட்டுறாங்களேன்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அப்படின்னு வந்துட்டு ஹீரோ வந்து இப்போ யாரை பார்க்க வந்திருப்பாருன்னா, ஹீரோயினோட பொண்ணோட அசிஸ்டன்ட் இருக்காங்களா, அவங்க பார்த்து இப்போ அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களா, அவங்கள பார்க்க தான் வந்திருப்பாங்க. திரும்பவும் அவங்கள பார்க்க வந்தவொன்னே பார்த்தோன்னே இப்போ ஹீரோயின் கிட்டே இந்த பொண்ணு ரொம்பவே ரொம்ப பண்ணிகிட்டே தான் இருக்கும். நீ இந்த மாதிரி காரை ஓட்டுற அப்படின்னு பேச பேச வாமிட் வந்துடும் அவங்களுக்கு. அப்படி இப்படின்னு அவங்கள ஹீரோயின் இது பண்ணிகிட்டே இருக்கும். திடீர்னு ஹீரோயினோட பொண்ணோட அசிஸ்டன்ட் வருமா, அந்த அசிஸ்டன்ட் பொண்ணை பார்த்தோன்னே இது ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பயந்த மாதிரி, அவங்களுக்கு ரொம்ப மரியாதை செலுத்துகிற மாதிரிலாம் இந்த பொண்ணு இருக்குல்ல கேர்ள் ஃப்ரெண்ட், அந்த பொண்ணு வந்து அப்படிலாம் நடிச்சிட்டு இருக்கும். உடனே வந்துட்டு இவங்க ஹீரோயினே ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்கும். இவங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு கேட்குமா, இவங்க வந்துட்டு டிரைவர் மாதிரி தான், ஒரு வெயிட்டர் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லும். அதெல்லாம் கிடையாதுன்னு இவங்க சொல்ல வருவாங்க. அப்போ ஹீரோ அங்கே நிற்கிறதுனால ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படியே சைகை காட்டுவாங்க. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட கிளாஸ்மேட்டோட அம்மா அவங்கள ரெஸ்பெக்டாக பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு அமைதியாக இருந்துரும். அப்படின்னு வந்துட்டு இப்போ ஹீரோயினோட பொண்ணு இருக்காங்களே, இங்கே வந்துட்டு அந்த பெரிய குரூப்போட அவங்க வந்து பண்ணுறாங்கல்ல அந்த கான்ட்ராக்ட்டுக்காக அதை பற்றி பேசுறதுக்காக அவங்க வந்திருப்பாங்க. இங்கே அவங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே அப்படியாவது அவங்கள மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்திருக்காரு. அதே மாதிரி இப்போ இந்த ஹீரோவல் எக்ஸ் லவர் இருக்குல்ல, அது வந்துட்டு அவங்க அப்பாவோட கம்பெனிக்காக ஹீரோயினை பார்க்கறது, ஹீரோனோட பொண்ணை பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கோம். ஆனால் யாருக்குமே ஹீரோனோட பொண்ணுலாம் தெரியாது, அவங்க ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து வேற ஒரு வேலையை வந்ததுனால யாரையுமே மீட் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு மீட்டிங்கில் கலந்துப்பாங்க. அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. ஹீரோ கத்துவார், ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்கன்னு. அவரை மாதிரி நிறைய பேர் கத்திட்டு இருப்பாங்க. அதனால ஹீரோனோட பொண்ணு வந்து யாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுவாங்க விறுவிறுன்னு. அப்போ ஹீரோ அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு கிட்ட வந்துட்டு இந்த எக்ஸ் லவர் இருக்குல்ல, அது வந்து கேட்கும், எனக்காக ஒரு ஃபேவர் பண்ணுறீங்களா, அவங்கள எப்படியோ பர்சனலாக நான் மீட் பண்ணணும், எங்கள் அப்பாவோட கம்பெனி பற்றி அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்லும்போது, உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து அப்படி சொல்கிறாங்க, எல்லாராலையும் அவ்வளோ ஈஸியாக பாத்திர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணும் போயிடும். அப்படின்னு வந்துட்டு ஹீரோவும் இப்போ பேசிட்டு இருப்பாங்களா, இந்த பொண்ணுக்கு திரும்ப எக்ஸ் லவருக்கு கோவமா அவர் ஒன்று ஹீரோ கையை போய் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கும். ஆனால் ஹீரோ அந்த கையை உதறி விட்டுட்டு ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு பேசிட்டே இருப்பாரா. இப்போ அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வந்தாங்கல்ல, ஹீரோனோட பொண்ணு அதை பார்த்துருவாங்க. என்னது இது, யார் அந்த பையன் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கும்ல, அது எப்படி போட்டு கொடுத்துருன்னா, அவங்க 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பொண்ணுகிட்டே போட்டு கொடுத்துரும். ஹீரோனோட பொண்ணுக்கு சமக்கம் வரும். உடனே அந்த குரூப் மேன் அவர்கிட்டலாம் கேட்பாங்க, உங்களுக்கு இதை பற்றிலாம் அந்த அசிஸ்டன்ட்ல அவங்கள்ட்டலாம் கேட்பாங்க, அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் இப்படி இருக்காரு அப்படி இப்படின்றத உங்களுக்குலாம் முன்னாடியே தெரியுமா, ஏன் என்கிட்ட அதெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கோவமா கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படின்னா வந்துட்டு இப்போ திரும்ப எல்லாரும் கிளம்பலான்னு சொல்லும் போது, இப்போ அந்த எக்ஸ் லவர் இருக்குல்ல, அது என்ன சொல்லணும் வந்து, ஹீரோயின் திரும்ப கார் ஓட்டுறேன்னு சொல்லுவாங்களா, வேணாம் நீ ஓட்டுனா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, நானே காரை ஓட்டுறேன்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிடும். ஹீரோனுக்கு சிரிப்பாக வரும். அவங்க போய் பின்னாடி உட்காந்துப்பாங்க. இப்போ கார் ஓட்டிட்டு வரும்போது ஹீரோ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஹீரோயின் கிட்டே பேசிட்டே இருப்பாரு. அது வேற இதுக்கு கோவமா வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அது என்ன சொல்லணும்னா வந்துட்டு, இன்னும் ஹீரோனை பற்றி தெரியாதுல்ல, அவனு என்ன பண்ணும், நான் இப்போ எங்கள் அப்பாவை மீட் பண்ண போகிறேன், எங்கள் அப்பா யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல அப்படி இப்படின்னு ஹீரோன்ட்டு திரும்பவும் பேசும். உடனே ஹீரோக்கு கோவமா வரும். அவங்கள்ட்ட மரியாதையாக பேசு, அவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் சொல்லிட்டே இருப்பாரு. சரி இப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி ஓகே நீங்கள் போய் உங்கள் அப்பாவை பக்கத்தில் வந்திருக்கீங்க, போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ இந்த எக்ஸ் லவரோட பொண்ணு, அந்த பொண்ணு இருக்குல்ல, அதோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருப்பார். இப்போ அவர் ரொம்ப சீரியஸாக வேறு இருந்துகிட்டே இருப்பாரா. அதனால் அவரை பார்க்க வரலான்னு சொல்லும்போது, இப்போ அவர் ஏன் அவருக்கு சீரியஸாக இருக்காருன்னா, அவர் நிறைய விஷயங்களை வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனால் எல்லாமே அவருக்கு நஷ்டமாக போயிருக்கும். அதை தாங்க முடியாமல் தான் அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்கும். அதனால தான் அவர் இங்கே வந்திருப்பாரு. இதனால இந்த எக்ஸ் லவர் பொண்ணு ரொம்ப மனசுடையும் போது ஹீரோ தான் வந்து சப்போர்ட்டாக இருப்பார். நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், உங்கள் அப்பாவை யாரெல்லாம் ஏமாத்துறாங்களோ எல்லாத்துட்டு வந்து எல்லாமே நான் சரி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். இது என்ன நினச்சிக்கணும், ஹீரோ நம்மளை லவ் பண்ணுறான் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட சப்போர்ட் பண்ணுறாருல, அது வந்து அந்த பொண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோயினோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு நல்லா முன்னேறிட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குங்ஃபு கராத்தை பண்ணுற ஒரு குரூப் இருந்ததில் அவங்க வந்துட்டு இவங்களுக்கு எப்படியாவது ட்ரபிள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களே ஆள் செட் பண்ணி ஹீரோயினோட பொண்ணு பண்ணுற வேலை வந்து எதுவும் சரியில்லை, அவங்களோட ஆஃபீஸ் எதுவும் சரியில்லை, அவங்க பண்ணுறதுனால பிரச்சனையாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி மேலேருந்து குதிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுவாங்க.
உடனே ஹீரோயினோட பொண்ணுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க கூடவே வந்து அந்த கெட்டவங்களோட ஆளும் கலந்திருப்பாங்க. கலந்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவர அடிக்கிறேன், இவர அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. ஹீரோவோட பொண்ணு என்ன சொல்வாங்கன்னா, "எதுக்காக பிரச்சனைய வளர்க்குறீங்க? சாதாரணமாவே இத முடிச்சிருக்கலாமே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க. அவங்களுக்கு தெரியாத அவங்க கூட்டத்தில இந்த மாரி ஆளுங்க கலந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தோம்னா நெறைய பேர் வந்து அடிபட்டுருக்கும், இறந்து போயிருப்பாங்க. இதனால ஹீரோயினோட பொண்ணுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். கூட இருக்கிறவங்களே இந்த மாரி பணத்த வாங்கிட்டு அவங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. இப்ப வந்து ஒரு மனசு உடைஞ்சு போனா அம்மாவ தானே தேடி வர தோணும். இப்ப எவ்ளோ ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் வராதவங்க வந்துட்டு இப்ப அவங்க அம்மாவ பார்க்க வந்திருப்பாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா மனசுல உள்ளதான் கொட்டி தீர்ப்பாங்க. இன்னும் அவங்க அம்மாவோட பவர் அவங்களுக்கு தெரியாது. அவங்க சொல்லுவாங்க, "இந்த மாதிரி நல்லா முடிய போற விஷயம் அது. இந்த மாதிரி ஒரு தடங்கல் வந்துருச்சு. எவ்ளோ பெரிய இப்படி மாரி கெட்ட பேர் ஆயிடுச்சு தெரியுமா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. திரும்ப நான் ஃபர்ஸ்ட்லேருந்து கொண்டு வர மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மாக்கு என்னதான் இருந்தாலும் அந்த பிள்ளைங்க கொஞ்சம் மனசு உடைஞ்சாலும் ஒரு மாதிரி இருக்கும்ல. அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சத சமைச்சு குடுப்பாங்க. அவங்களும் சாப்பிடுவாங்க. அப்புறம் அவங்க அசிஸ்டன்ட் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அவங்க அம்மா வந்துட்டு இப்ப அவங்க பொண்ணுக்கு சொல்லுவாங்க, "கண்டிப்பா நீ என்ன சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிறியோ அத நீ ஆகுவ." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இவங்களுக்கு அம்மா என்ன செஞ்சிட போறா? அவ வெயிட்டர் தானே. இருந்தாலும் சரி ஓகே நம்ம முயற்சி பண்ணுவோம்னு ஆறுதல் சொல்றாங்க. அப்படின்ற மாரி நினைச்சுட்டு அங்கருந்து கிளம்புவாங்க. பொண்ணு இருக்காங்களா, திரும்ப அந்த மீட்டிங் எல்லாம் அட்டெண்ட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனாலும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எல்லாருமே அவங்கள குறை சொல்வாங்க. முன்னாடி சப்போர்ட் பண்ண ஆளுங்க கூட இப்ப சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே அப்படி இப்படி சொல்லவும் ஹீரோயினோட பொண்ணுக்கு ரொம்பவே மனசு இப்ப கஷ்டமா போயிடும். என்ன பண்றதுன்னே தெரியாம நினைச்சிட்டே இருப்பாங்களா, அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் இருக்காங்கல்ல, இப்ப அவங்களோட ஒரிஜினல் கேரக்டரோட வருவாங்க. அவங்க பெரிய படையோடயே வருவாங்க. அவங்க வந்து பெரிய லெவலுக்கு ஆளா இருப்பாங்க. அவங்க இப்படி 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 வர்றத பார்த்தோனே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடும். ஹீரோயினோட பொண்ணே இப்பதான் பார்ப்பாங்க, அம்மாக்கு இவ்ளோ பெரிய பவர் இருக்கான்னு. அப்பதான் அவங்களுக்கு தெரியும். அவங்க இப்ப வந்த உடனே பார்த்தோம்னா, இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடந்துரும். உடனே எல்லாரும் அந்த மாரி பேசி இவங்க ஆசைப்பட்ட மாரி அந்த கம்பெனியோட இதுவும் நல்லா முடிஞ்சிரும். அப்பதான் இவங்க இந்த பொண்ணுக்கு வந்து தெரிய வரும். அம்மா வந்துட்டு தான் பின்னாடி ஒரு நிழலா இருந்து தன்னோட பவர் என்னன்றத பொண்ணுகிட்ட சொல்லாம, இப்படி எனக்கு நீ ஒவ்வொரு விஷயத்திலயும் அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. எங்கெல்லாம் அவங்க தடுக்கி விழுந்தாங்களோ, அங்க எல்லாத்தையுமே வந்து தாங்கி பிடிச்சது அவங்கள அவங்கள கொண்டு வந்தது எல்லாமே அவங்க அம்மா தான். அவங்க ஒரு நிழலா இருந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. "நீ எப்படிம்மா இந்த மாதிரி வந்த? இது ஏன் என்கிட்ட நீ முன்னாடி சொல்லவே இல்ல?" அப்படி இப்படின்னு கேட்பாங்க. புள்ளைங்கள வந்துட்டு தட்டி குடுத்து பின்னாடி இருந்து தான் வளர்க்கணுமே தவிர்த்து, தன்னோட பவர காட்டி வளர்க்கக்கூடாது. அப்படின்ற மாரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஹீரோயினோட பொண்ணுக்கு வந்து இப்பதான் அவங்க அம்மாவோட அது வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு அதிகமா புரியும். அப்படின்னா இந்த பக்கம் இருக்கார்ல ஹீரோ, அவர் வந்துட்டு பார்த்தோம்னா, அந்த பொண்ணுக்காக அவ்ளோ சப்போர்ட் பண்ணுவாரு. நெறைய விஷயங்கள் செஞ்சு குடுப்பாரு. அவங்க அப்பாவும் இப்போ ஓரளவுக்கு தேறிட்டு வருவாங்க. இதனால இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப இது என்ன பண்ணும்னா, ஹீரோ கிட்ட போய் சொல்லும். "நீ என் மேல எவ்ளோ லவ் வச்சிருக்கன்றது என்னால இப்ப தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. நீ எனக்கு இவ்ளோ சப்போர்ட்டிவா இருக்கில்ல. ஐ லவ் யூன்னு" திரும்ப சொல்லும். உடனே ஹீரோ என்ன சொல்லிடுவாருன்னா, "இது எல்லாமே வந்து உன் மேல உள்ள கர்ட்டஸில தான் நான் பண்ணுனே தவிர்த்து லவ்ன்றது கிடையாது. நான் லவ் பண்றேன்னா, அது அந்த பொண்ண தான்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்கள சொல்லிட்டு நான் அவள பார்க்க போறேன்ட்டு வருவாரு. உடனே இதுக்கு ஒரு மாரி "ஐய்யய்யோ! என்னடா இது இவன் வுட்டா ஓடிருவான் போல தெரியுதுன்ட்டு" நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது கூடவே வரும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லுவாரு. இப்ப 3 பேரும் சேர்ந்து உட்காந்துட்டு ஒரு பார்ட்டி மாரி இப்ப அவங்க அப்பாக்கு சரியாயிடுச்சு அப்படின்றதுனால ஹீரோக்கு தேங்க் பண்ற மாரி பார்ட்டி குடுக்குறாரு. ஹீரோயின கூப்பிட்டுருப்பாரு. ஹீரோயினும் வந்திருப்பாங்க. அப்ப 3 பேரும் உட்காந்து சாப்பிடும்போது, இப்ப அந்த எக்ஸ்ல ஒரு பொண்ணு இருக்குல்ல, அது என்ன பண்ணும்னா, அந்த ஒரு மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்றப்போ அது வந்து கொண்டு வந்து குடுக்கும். அது வந்து என்ன சொல்லும்னா, "இது வந்து ரொம்ப காஸ்ட்லியானது தெரியுமா? இத நான் வந்து இம்போர்ட் பண்ணி உனக்காக வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கும்போது, அத பார்த்த உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "இது வந்து அந்த அளவுக்கு ஒண்ணும் ஒர்த்லாம் கிடையாது. இது வந்துட்டு சும்மா இது வந்துட்டு வெளிநாட்டுல உள்ளதெல்லாம் இப்படி கிடைக்கும்ல, அந்த மாரி தான் கிடைச்சதுன்னோனே இதுக்கு வந்து அவ்ளோ கோவம் வரும். "அது எப்படி உனக்கு தெரியும்?" அப்படின்ற மாரி கோவப்படும். எனக்கு இத பத்தி தெரியுன்ற மாரி ஹீரோயின் சொன்னாலும், "ஒரு வெயிட்டருக்கு இத பத்திலாம் தெரியறதுக்கு அவசியமே கிடையாது" அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டே இருக்கும். கோவம் வரும். அவ சொல்றான்னா, அதாவது "நீ இந்த மாரிலாம் பேசக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்வாரு, அந்த பாட்டில வாங்கி திருப்பி பார்ப்பாரா, பார்க்கும்போது அவங்க சொன்னது கரெக்ட் தான். நீயே பாரு அப்படின்னு சொல்லும்போது, அந்த லாங்குவேஜே அதுக்கு புரியவே புரியாது. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த பாட்டில வாங்கிட்டு அவங்க படிச்சு பார்த்து அப்படியே சொல்லுவாங்க. அது இட்டாலியன் லாங்குவேஜா இருக்கும். "இது எப்படி உனக்கு தெரியும்னு?" கேட்கும்போது, "எனக்கு தெரியும்" அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. உடனே ஹீரோக்கு சந்தோஷமா போயிடும். இந்த இடத்துல இதுக்கு பெரிய நோஸ் கட் ஆயிடும். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுருவாங்களா, சரி ஓகே கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பும்போது, இப்ப ஹீரோயின் கிளம்ப போவாங்க. ஹீரோவும் கிளம்ப போவாங்க. அப்ப ஹீரோயின வந்து என்ன சொல்வாங்கன்னா, இந்த இந்த எக்ஸ் லவர் பொண்ணு இருக்குல்ல, அது என்ன சொல்லும்னா, "நீங்க போ" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ அனுப்பி விட்டுட்டு, நான் அவங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லவும், ஹீரோவும் சரி ஓகே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இப்ப கிளம்பிருவாரு. இப்ப ஹீரோயின் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்ப இந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க கேட்பாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, "நீங்க ஒரு வேளை நல்ல திறமையானவங்களா இருக்கலாம். உங்களுக்கு நெறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா வந்துட்டு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. அவனுக்கும் உங்களுக்கும் பொருத்தமே இருக்காது." அப்படி இப்படின்ற மாரி பேசும். உடனே ஹீரோயின் எல்லாத்தையுமே கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இதுல விருப்பம்லாம் எதுவுமே கிடையாது. அப்ப அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "இது என்னோட விருப்பம்னு கிடையாது. நீ இத பேச வேண்டியது அவர்கிட்ட தான். சோ நீ ஹீரோ கிட்ட போய் இதெல்லாம் பேசு. அவனுக்கு ஓகேனா எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது." அப்படின்ற மாரி சொல்லவும், "அதெல்லாம் நீங்க தானே சொல்லி புரிய வைக்கணும்." அப்படி இப்படின்ற மாரி ஹீரோயின வந்துட்டு, "நீங்க கொஞ்சம் இப்படி நடந்துக்கோங்க, அப்படி நடந்துக்கோங்க." அப்படின்ற மாரி இவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஹீரோயின் நின்னு சிரிச்சுட்டே இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து அவங்களோட அவங்க பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணுக்கு வந்து சில பிரச்சனைகள் ஆஃபீஸ்ல இருக்கும். இதுக்கு இடையிலேயே வந்துட்டு பார்த்தோம்னா, அந்த குங்ஃபூ கராத்தே அந்த ஆள் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஆளுங்கள போட்டு அடி அடின்னு அடிப்பாரு. ஏன்டா அந்த கம்பெனியோட இது வந்து நமக்கு வரணும்னு நான் சொல்லிட்டே இருக்கேன். ஆனா ஹீரோயினோட அம்மாக்கும் அவருக்கும் வந்து இதுல ஒரு இது இருக்கு. அது என்னன்றது சஸ்பென்ஸா தான் இருக்கும். அவர் வந்துட்டு அவ்ளோ கோவப்படுறாரு. அவங்களுக்கு அதுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நெனச்சுட்டே இருக்கேன். திரும்ப திரும்ப அவங்களுக்கு கிடைக்கிற மாரி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எத்தன தடவ நான் சொல்றதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் மிரட்டுவாரு. இந்த தடவ நாங்க காரியத்த கச்சிதமா முடிச்சுருவோம்னு சொல்லிட்டு அவனுங்க வேற சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப
ஹீரோட பொண்ணு வந்து பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. வரும்போது பார்த்தோம் அப்படின்னா கார்லேருந்து இறங்குவாங்களா, இறங்குன உடனேயே இந்த எக்ஸ் லவர் இருக்குல்ல, அது வந்துட்டு அவங்கள பார்க்கும். யாருன்னா ஹீரோனோட பொண்ண பார்க்கும். பொண்ணு வந்து கார்லேருந்து இறங்குவாங்களா, அந்த எக்ஸ் லவர் இருக்குல்ல, அது வந்துட்டு பார்க்கும். பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, இவங்களா? இவங்க இங்க வராங்க. இவங்க தான் என்னோட ரோல் மாடலே இவங்க தான். இவங்கள பார்த்து தான் நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டே இருக்கேன். இவங்கள எவ்வளோ நாள் தனியா நான் மீட் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் அந்த வாய்ப்ப விட்டுறவே கூடாது. நான் அவங்கள உடனே போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடும். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, "நீ போகாத. எப்படினாலும் அவ இங்க தான் வருவா" அப்படின்னோனே, "உனக்கு என்ன தெரியும்? அவ்ளோ பெரிய ஆளு இங்க நம்மள தேடி வருவாங்களா? நம்ம தான் அவங்கள கிடைச்ச நேரத்துல போய் பார்க்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கைய உதறி விட்டுட்டு அவங்கள போய் பார்க்கறதுக்காக ஓடும். ஹீரோயினுக்கு இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியாது. அமைதியா நின்னுட்டே இருப்பாங்க. இதுக்கு அவங்க நடுவுல அந்த கார விட்டு இறங்கி 4 ஸ்டெப் தான் வந்திருப்பாங்க. அதுக்குள்ள பார்த்தோம்னா, வண்டியில பசங்கலாம் வந்துருவாங்க. சுத்து போட்டுருவாங்க. அப்படியே ஹீரோயினோட பொண்ண வந்து சுத்தி நின்றுவாங்க. நின்னவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட அவ்ளோ கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒண்ணும் புரியாது. ஹீரோயின் தூரத்துல இருந்து இதெல்லாம் பார்த்துட்டே தான் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ஹீரோயினோட பொண்ணுகிட்ட அவ்ளோ வம்பு பண்ணுவாங்க. ஹீரோயின் வந்துருவாங்க. வந்தவொன்னே பார்த்தோம்னா ஹீரோயினோட பொண்ண அடிக்க போவாங்க. இவங்க வந்து செம்மையா சண்டை போடுவாங்க ஹீரோயின். எல்லாரையும் போட்டு அவங்களும் கொஞ்சம் இது மாரி பேசுவாங்க. அந்த பசங்கலாம் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு எல்லாரையும் போட்டு அடி அடின்னு போட்டு அடிப்பாங்க. அந்த நேரம் பார்த்து இப்ப இந்த பொண்ணு இருக்குல்ல, அது எக்ஸ்ல ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு என்ன பண்ணும்னா, ஹேண்ட் பேக்ல இருந்து அந்த ஸ்ப்ரே இருக்கும்ல, அந்த ஸ்ப்ரே எடுத்து எல்லார் மூஞ்சிலயும் அடிச்சு விட்டுரும். அவ்வளோதான் எல்லாருக்கும் எரிய ஆரம்பிச்சுரும். எல்லாம் முடிச்சுட்ட உடனே பார்த்தோம்னா, ஹீரோயின் அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அம்மான்னு சொல்லி பேசுவாங்களா, "இது இவங்க உன்னோட அம்மாவா?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணு கேட்கும். "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. "இல்ல எனக்கு ஒண்ணும் புரியல. இது எப்படி இது பாசிபிள்? எனக்கு ஒண்ணுமே தெரியல." அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்பவே கன்ஃப்யூஸா இருக்கும். அந்த மாரி என்ன சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வேக வேகமா கிளம்பிரும். ஒண்ணு இப்ப ஹீரோயினோட பொண்ணுக்கு ஒண்ணும் புரியாது. "என்னம்மாச்சு? ஏன் அவ அப்படி போறான்னு?" கேட்பாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. பொண்ணு வந்துட்டு "என்னம்மாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவளுக்கு ஏதாவது பர்சனல் வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. "சரி ஓகே, நீ என்னம்மா இந்த நேரத்துல என்ன பார்க்க வந்திருக்கன்னு?" சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. "அது ஒண்ணும் இல்ல. இந்த மாரி அந்த குங்ஃபூ பண்றாருல்ல, அவர் ஏன் இப்படி நம்மளுக்கு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காரு? இப்ப அனுப்புன ஆளுங்க கூட அவங்க அனுப்புனது தான். எதனால? என்ன ஏது? அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்மந்தம்?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினோட பொண்ணு கேட்பாங்க. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, அவர் இருக்கார்ல அந்த குங்ஃபூ பண்ணிட்டு இருக்காருல்ல, அவரும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வந்து சிப்லிங்ஸ் தான். அதாவது கூட பொறந்தவங்கன்னு கிடையாது. அந்த ஸ்டெப் மதர் பசங்கன்னு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஆரம்பத்துல இருந்தே அவங்களும் கராத்தேலாம் கத்துருப்பாங்க. ஹீரோயினும் அதெல்லாம் கத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா போட்டின்னு வரும்போது பிசினஸ்ல போட்டி அதான் ரொம்ப வசதியான குடும்பத்துல உள்ளவங்கள தான் இவங்க 2 பேரும் இருக்காங்க. ஹீரோயின் ஏதாவது ஒரு விஷயத்துல ஆசைப்படுறாங்க. அவங்க ஒரு பெரிய ஒரு இது பண்ண போறாங்க அப்படின்னா, அதுக்கு கூட பொறந்த அவரே வந்து என்ன அதாவது அந்த சிப்லிங்கா இருக்க அவரே வந்து என்ன பண்ணுவாருன்னா, பிரச்சனை பண்ணுவாரு. இப்ப அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னோனே, "ஏம்மா இவருங்களலாம் உங்க கூட அதாவது உங்களுக்குன்னு சிப்லிங்ஸ் இருக்காங்கன்றத ஏன் நீ எங்கள்ட்ட சொல்லவே இல்லன்னா?" "சொல்லக்கூடிய ரிலேஷன்ல அவங்கலாம் இல்ல. அதனால தான் அதெல்லாம் சில விஷயங்கள் உனக்கு தெரியாமயே நான் வளர்த்துட்டேன்." அப்படின்றதுக்காக தான் ஹீரோயின் வந்து அவ்வளோ பெரிய பணக்காரவங்கன்ற விஷயத்தையே பொண்ணுகிட்ட சொல்லாம, சாதாரண ஒரு வெயிட்டர் மாரியே இருந்து இவ்வளோ வேலையும் பார்த்துருப்பாங்க. இது எல்லாமே இப்ப ஹீரோயினுக்கு இப்ப தான் தெரிய வந்துரும். இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அதெல்லாம் இருக்கு பாருங்க. அதுல வந்துட்டு இப்ப ஒரு பெரிய போட்டி நடக்கும். இப்ப என்னோட அவங்களுக்கு ஷேர் பண்ணாங்கல்ல, அந்த ஷேர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே இவரு விலை குடுத்து வாங்கிருவாரு. ஒண்ணு ஹீரோயினோட பொண்ணோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா, அப்படியே டவுன் ஆயிட்டே இருக்கும். உடனே ஹீரோயின் ஒரு கால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ற வேலையால திரும்ப மேல ஏறிட்டே இருக்கும். இது மாரி இவங்க மேல ஏற, இவங்க கீழ ஏறன்னு இதே மாரி போட்டி போயிட்டே இருக்கும். பக்கம் போயிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரு, ஹீரோயின கூட்டிட்டு போவாரு. அதாவது அவங்கள கூட்டிட்டு போயிட்டு எங்க அம்மா கிட்ட, அப்பா, அம்மா கிட்ட உங்கள வந்து அறிமுகப்படுத்துறோம். நம்ம கல்யாணத்துக்கான்னு சொல்லும்போது, ஹீரோயினும் சரி ஓகே உங்க கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டாங்கல்ல. அதனால அவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவாங்க. ஹீரோவோட அப்பா, அம்மா வந்திருப்பாங்க. வந்தோனே ஹீரோயின பார்ப்பாங்கல்ல. பார்க்கும்போதே அவங்களுக்கு அவ்ளோ கோவம் வரும். "எதுக்குடா உன் டேஸ்ட் இப்படிலாம் போகுது? இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க. "அம்மா கொஞ்சம் நல்ல விதமா பேசுங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஹீரோவோட அப்பாவும் என்ன சொல்வாருன்னா, "மொத அந்த பொண்ணுகிட்ட பேசி பாரு. அதுக்கப்புறமா என்ன ஏதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். எடுத்த உடனே ஹர்ட் பண்ற மாரி பேசாதன்னு" சொல்லவும், அது மூஞ்ச இங்கிட்டும், அங்கிட்டும் அவங்க அம்மா ஹீரோவோட அம்மா திருப்பி திருப்பி வச்சுட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "ஹாய் ஆன்டி, ஹலோ அங்கிள்" அப்படின்ற மாரி தான் சொல்லி பேச ஆரம்பிப்பாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த முறையில தானே இருக்காங்க. ஸோ ஏஜ் இப்ப பார்க்கக்கூடாது. அந்த ரிலேஷன்ஸ பார்த்து தான் அவங்க மரியாதை குடுக்கணும்னு சொல்லிட்டு பேசவும், இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். "நீ வந்துட்டு சாதாரண வெயிட்டரா தான் வேலை பார்த்தியாமே, என் பையன மாரி ஆளுங்களலாம் இது பண்றதா, அது பண்றதா" பேசும்போது ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துட்டே இருக்கும். இந்த நேரத்தில பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அவங்க சொல்லுவாங்க, அந்த மாரி வசதியானவங்களால உங்களுக்கு இப்படி தானேன்னு சொல்லும்போது, இது மாரி பேசக்கூடாதுன்னு கண்டிப்பாரு. ஹீரோ உடனே அமைதியா உட்கார்ந்திருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ண பார்த்தோனே ஹீரோவோட அம்மா என்ன சொல்வாங்கன்னா, "அந்த பொண்ணு எவ்ளோ அழகா இருக்கா." ஏன்னா அவங்க ஒரு பாடகியா இருப்பாங்க. மியூசிக்கல் வாசிக்கிறவங்களா இருப்பாங்க. "இந்த மாரி ஒரு பொண்ணு தான் என் பையனுக்கு கட்டணும். அந்த வயசு, அந்த அழகு இதெல்லாம் இப்படி இருக்கு. அப்படித்தானே ஒரு ஒரு அம்மாக்கும் ஆசை இருக்கும்." அப்படின்ற மாரி கேட்பாங்க. ஹீரோயின் வந்து சிரிப்பாங்க. "அவ இப்ப எப்படி பாடுறான்னு பாரு. ஏன்டா இந்த மாரி பொண்ணெல்லாம் நீ லவ் பண்ண மாட்டியான்ற?" மாரிலாம் ஹீரோவோட அம்மா வந்து கோவப்படுவாங்க. உடனே ஹீரோக்கு தான் கோவமா வரும். இன்னும் என்ன பண்ணும், பாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிக்கும். பாட ஆரம்பிக்கும்போது பார்த்தோன்னா, அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோயின பார்த்துரும். பார்த்தோனே ஹீரோயின் கிட்ட வேக வேகமா ஓடி வந்துரும். வந்த உடனே இவங்கள உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவோட அம்மாவே கேட்பாங்க. உடனே அந்த பொண்ணு அந்த பாட வந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, "ஹீரோயினா இவங்க எவ்வளோ பெரிய பாடகி தெரியுமா? என்னோட சீனியர் இவங்க. இவங்க அவ்வளோ அழகா பாடுவாங்க. நீங்க எனக்காக ஒரு பாட்டு பாடணும்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணு அவ்வளோ கேட்கும். கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, இப்ப வேற வழியே இல்ல. உட்காந்து அழகா பாட ஆரம்பிச்சுருவாங்க. அவ்வளோதான். ஹீரோட அம்மாக்கு இப்ப ஒரு மாதிரி ஆயிடும் இப்பவே முகம். அவங்க பாடுனாலும் சரி, இவங்களுக்கு வந்துட்டு அவங்கள மருமகளா ஏத்துக்கிற விருப்பமே இருக்காது. அப்படியே சொல்லிட்டு அவங்க ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கோச்சுக்கிட்டு அங்கருந்து வெளிய பார்ப்பாங்க. உடனே ஹீரோ போயிட்டு கெஞ்சுவாரு, "அப்பா, அம்மா கொஞ்சம் நில்லுங்க. நான் சொல்றத கேளுங்க. எனக்கு அந்த பொண்ண ரொம்ப புடிச்சிருக்கு. நான் அவளோட சந்தோஷமா வாழ்வேன்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாரு. இந்த நேரம் பார்த்து அந்த
அந்த குங்ஃபூ பண்றவர் இருக்கார்ல, அதாவது ஹீரோயினோட அந்த கூட பொறந்த அந்த இதில ஒரு சிப்லிங் அவர் வந்துட்டு என்ன பண்ணுவாரு ரிலேஷன் அவர் வந்து வேக வேகமா படையெடுத்த மாரி ஆளுங்கள கூட்டிட்டு உள்ள வருவாரு. அத பார்த்தோனே ஹீரோவுக்கும், ஹீரோவோட அப்பா, அம்மா இருக்காங்கல்ல அவங்களுக்கும், இவங்கலாம் எதுக்கு இங்க வராங்க? இவங்கலாம் பெரிய பெரிய ஆளுங்களாச்சே! இங்க வந்தாங்கன்னா கதை முடிஞ்சிச்சு போய் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கலான்ற மாரி ஓடுவாங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க வந்தது வந்து ஹீரோயின் இங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு தான் ஹீரோயின பார்க்க வந்திருப்பாங்க. இப்ப எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு, இப்ப ஹீரோக்கே தெரியாது ஹீரோயின் எப்படிப்பட்டவங்க, என்ன ஏதுன்னு. உடனே எல்லாரும் ஓரம் கட்டி ஹீரோயினும் அந்த தம்பி இருக்கார்ல, அவர் 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "நீ இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கும்போது அதுக்கு நீயும் போட்டி போடுற" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பண்ணுவாங்க. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "நீ தான் தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க. என் பொண்ணு அந்த வேலை பார்க்குறா. உன்னோட வேலை என்னமோ அத மட்டும் நீ பார்க்க வேண்டியது தானே. எதுக்காக அவ இதுல தலையிடுற?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேசி அனுப்பி விட்டுருவாங்க. இதுக்கப்புறமா தான் ஹீரோவோட அம்மாக்கு தெரிய வரும். இது சாதாரண ஆள் கிடையாது. அவங்க பெரிய பெரிய கோடீஸ்வரி அப்படின்றது தெரிய வந்துரும். இந்த விஷயம் ஹீரோவுக்கு இப்ப தான் தெரிய வரும். அவர் சாதாரண ஒரு வெயிட்டர் பொண்ணுன்னு நினைச்சு தான் அவர் லவ் பண்ணியிருப்பாரு. இப்ப இவ்ளோ பெரிய விஷயம் தெரிய வந்தோனே, இப்ப அவரே குழப்பத்துல போயிடுவாரு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, பேசலான்னு சொல்லிட்டு வருவாங்களா, அந்த டைம் பார்த்து ஹீரோ என்ன பண்ணுவாரு, "இல்ல எனக்கு மைண்ட் சரியில்ல. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போவாரு. ஹீரோயின் கிட்ட கூட பேச மாட்டாரு. இப்போதைக்கு அவருக்கு பெரிய ஒரு மாரி ஆயிடுச்சு. உடனே ஹீரோவோட அம்மா என்ன சொல்லுவாங்க, "எங்க நீ போற இப்ப நீ? அந்த பொண்ணு உன்ன லவ் பண்ணிட்டு இருக்கா. நீ தான் அவள லவ் பண்றேன்னு சொன்னல்ல. நான் அவள கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்." அப்படின்ற மாரி டக்குனு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. "என்னம்மா நீ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணுக்கு அவ்வளோ வயசாகுது. அவ அப்படி இப்படி உனக்கு பிடிக்கலன்னு சொன்ன. இப்ப என்னன்னு கேட்கும்போது, வயசாடா முக்கியம். குணம் தான் முக்கியம். மனசு தான் முக்கியம். நீ அந்த பொண்ண பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்ட. அதுக்கப்புறம் என்ன எப்படி வேணான்னு சொல்ற?" அப்படி இப்படின்னு சொல்லும். அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவும் எதுக்காக நீ இவ்ளோ அவசரப்படன்னு கேட்கும்போது, "என்ன அவசரப்பட வேண்டியிருக்கு? எதா இருந்தாலும் இப்பவே சொல்லணும். அந்த பொண்ணு உன் கூட வரணும்னு தானே வந்திருக்கா. கூட்டிட்டு போ. அவள அங்க இங்கன்னு 4 இடத்துக்கு கூட்டிட்டு போய் சுத்தி காட்டு. கல்யாண டேட் என்னைக்குன்னு சொல்லு. அன்னைக்கு மட்டும் கல்யாணத்த வச்சு முடிச்சுருவோம்." அப்படின்ற மாரி சொல்லும். "நான் இப்ப அப்பாவ கூட்டிட்டு போறேன். அவருக்கு நல்ல புத்திமதி." உடனே அந்த ஹீரோவும் கேட்பாரு, "எதுக்கும்மா இப்ப அப்பாவ வேற கூட்டு போறேன்னு?" "இல்ல இப்ப அப்பாவ கூட்டு போய் அவருக்கு புத்திமதிலாம் சொல்லி கூட்டிட்டு வரணும்." அப்படின்ற மாரி டோட்டலா மாறிடுவாங்க ஹீரோவோட அம்மா. இவ்ளோ பணக்காரவங்களா இருக்கான்னவுடனே பையனுக்காக கல்யாணம் பண்ணி வச்சிரணும். அப்பாவையும் இப்ப அவர் மனசு இல்லன்னா கூட அவரையும் மாத்தி கொண்டு வந்துரணும். எப்படி எப்படிலாம் யார் யார்ட்டனா நடந்துக்கணும் எல்லாத்தையும் சொல்லி அவருக்கு இப்ப கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமா இப்ப கிளம்புவாங்க. 2 பேர் கிளம்பி போயிடுவாங்கல்ல. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க. இப்ப இருட்டியும் போயிடும். 2 பேரும் பேசும்போது ஹீரோ ஒரு மாரி அப்செட்டா இருப்பாரு. "ஏன் நான் இவ்ளோ பணக்காரின்னு தெரிஞ்சோனே உனக்கு ஒரு மாதிரி இருக்கான்னு?" கேட்கும்போது, "அதெல்லாம் இல்ல. நான் இன்னும் நல்லா சாதிச்சு நீ ஒரு வெயிட்டரா இருந்தாலும் உன்ன நான் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நெனச்சேன். இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சோனே எனக்கு ஒரு மாதிரி இருக்கணும்னு ஏன் ஒரு பொறாம வருதா? இல்ல அப்படி இப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் கிடையாது." அப்படி இப்படின்ற மாரி ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது பின்னாடி யாரோ இருந்து அவங்கள ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியும். ஹீரோயின் பார்த்துருவாங்க. யார் அது அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ அப்படியே சண்டை தெரிஞ்ச மாரி திரும்பவும் நிப்பா அடுத்து என்ன நடக்க போதோ தெரியலையேன்ற மாரி மனசுக்குள்ள 1000 பயம் இருந்தாலும் தைரியத்த வச்சுட்டு நின்னுட்டு இருப்பாரு. அப்ப பார்த்தா மரத்துக்கு பின்னாலேருந்து ஒரு ஆள் வருவாரு. அப்படியே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வருவாரு. வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, "நீ தானா? நீ தானா? உங்க கதைய நான் இங்கேயே முடிக்கிறேன்." ஏன்னா இப்ப அவரு கூட பொறந்தவர் வேற வந்து மிரட்டிட்டு போயிருக்காரா? அப்படின்னோன பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயின் வந்து சண்டை போடலான்னு வரும்போது, அப்ப ஹீரோ என்ன சொல்வாரு, "எதா இருந்தாலும் என்கிட்ட டைரக்ட்டா டீல் பண்ணு. என்னோட லவ்வர நீ தொட்டன்னு வச்சுக்கயேன், நீ கெட்ட." அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோனுக்கு சிரிப்பு தான் வரும். வாங்குறதெல்லாம் அடி வாங்குனாலும் பரவால்ல, நல்லா தான் வசனம் பேசுறான்ற மாரி நெனப்பாங்க. ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, அவர கழுத்திலே ஒரு அடி ஹீரோயின் அடி அவருக்கு என்னமோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவர பார்க்க போவாங்க. அதுக்குள்ள இவங்களுக்கும் அதே மாரி அடி போட்டோனே 2 பேருமே மயக்கம் போட்டுருவாங்க. அவ்வளோதான். இப்ப 2 பேரையும் கட்டி போட்டு ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு வந்துருவாரு. இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு போறத ஹீரோவோட எக்ஸ் லவர் பொண்ணு இருக்குல்ல, அது பாத்துரும். அச்சச்சோ! என்னடா இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு போறாங்க. எப்படியாவது இவங்கள காப்பாத்தி ஆக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அது நினைக்க ஆரம்பிச்சுரும். 2 பேரையும் கூட்டிட்டு போயிடுவாங்களா, இப்ப எப்படியாவது காப்பாத்தணும். இந்த பொண்ணு வேற ஒரு பக்கம் நினைச்சுட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த கூட்டிட்டு வந்தார்ல, அந்த ஆள் என்ன பண்ணுவாரு, ஹீரோனோட பொண்ணுக்கு கால் பண்ணுவாரு. "இப்ப உங்க அம்மா வந்து உனக்கு உயிரோட வேணும் அப்படின்னா, அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவரோட இருக்கார்ல, அந்த சித்தப்பா, அவருக்கு வந்து நீ எல்லாத்தையும் மாத்தி விட்டுறணும். சித்தப்பாவோ, மாமாவோ அவருக்கு வந்து எல்லாத்தையும் மாட்டி விட்டுறணும். உன் கம்பெனி உள்ளது எல்லாத்தையும் அவருக்கு நீ குடுக்கலன்னா, உங்க அம்மா உனக்கு உயிரோட கிடைக்க மாட்டாங்க." அப்படின்ற மாரி மிரட்டவும், பணத்துக்காக நீ இந்த மாரிலாம் செய்ய ஆரம்பிச்சுட்டாரா அந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமா பேசிட்டே இருக்கும்போது டைரக்ட்டாவே வந்துருவாரு. இப்ப நேர்ல இப்ப தானே பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பார்க்கும்போது, "உனக்கு வந்து என்னோட ஹெல்ப் தேவைப்படுதா இப்ப?" அப்படின்ற மாரி கேட்பாரு. "நீ எல்லாம் என்ன மனுஷ ஜென்மமா? இப்படி நடந்துக்கிற?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமா பேசிட்டே இருப்பாங்க. திமிரா தான் பேசுறேன்னு சொல்லிட்டு அவர் ஃபோன வச்சுட்டு அங்க போயிடுவாரு. இவங்க 2 பேரையும் தனியா விட்டுட்டு. 2 பேரையும் கட்டி தான் போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "என்னைக்கா இருந்தாலும் வந்துட்டு நான் உன்ன அதிகமா விரும்புறேன் அப்படின்றத நான் உனக்கு தெரிவிக்க விருப்பப்படுறேன். எந்த சூழ்நிலையிலயும் எந்த பொண்ணையும் பார்த்து என் மனசு மாறாது. நான் உன்ன அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். உன் கூட சந்தோஷமா வாழணும்னு நெனச்சேன். ஒரு வேளை நான் இன்னைக்கு இறந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுவும் உன் கண்ணு முன்னாடியே நான் இறந்து போகணும். ஏன்னா என் வாழ்க்கைய நான் உன் முன்னாடியே வாழ்ந்து இப்படியே நான் இறந்து போக தான் நான் நெனைக்கிறேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சென்டிமென்ட்டா பேச ஆரம்பிச்சுருவாரு. இவர் பேச்செல்லாம் ஹீரோயினுக்கு உண்மையிலேயே மனசுக்கு ஒரு மாரி ஆயிடும். உடனே டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஹீரோவுக்கு அப்படியே கட்டி தான் போட்டுருவாங்க 2 பேரையும் கைய. போய் கிஸ் பண்ணிடுவாங்க. ஹீரோயின் போயிட்டு கிஸ் பண்றாங்க. கிஸ் பண்ண உடனே ஒரு ஜென்டிலா தான் இருக்கு பார்க்கறதுக்கு. ரொம்ப அந்த மாரிலாம் இருக்காது. பார்க்கும்போது பார்த்தோம்னா ஹீரோக்கு ஒரு மாரி அப்ப டக்குன்னு அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "நிச்சயமா இன்னைக்கு நீ சாக மாட்ட. நம்ம 2 பேருமே இங்கேருந்து தப்பிச்சு போவோம். நம்ம நல்லா இருப்போம்." அப்படின்ற மாரி ஹீரோயின் வந்துட்டு ஒத்துப்பாங்க. உடனே இவருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்ப என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது, "ஆமா." அப்படின்ற மாரி ஹீரோயின் இப்ப சொல்லிடுவாங்க. ஹீரோயினுக்கு இப்ப இவர புடிச்சு போச்சு. இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணாங்கல்ல, இவங்கள கட்டி போட்டு வச்சிருக்காருல்ல, அவருக்கு என்ன மரியாதை இருக்கு? கதவு திறந்து பார்க்கும்போது, இவங்க 2 பேரும் இப்படி பண்ணியிருக்கிறத பார்த்தோன்னா, அவர் என்ன பண்ணுவாரு, 2 பேரும் இந்த மாரியா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு 2 பேர் வாயிலயும் ஒரு டேப்ப போட்டு ஒட்டிருவாரு. ஒட்டுனவரு சும்மா இல்லாம என்ன பண்ணுவாரு, வேற ஒரு ரூம்க்குள்ள போய் 2 பேரையும் கட்டி போட்டு கட்டில் மேல தள்ளி விட்டுருவாரு. கட்டி கையெல்லாம் காலெல்லாம் கட்டி போட்டுருக்காரு. வாயில டேப் போட்டுருக்காரு. 2 பேரும் மேனர்ஸா நடந்துக்கங்க. அவ்வளோதான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு வெளிய வந்து பார்க்கும்போது பார்த்தோன்னா, இந்த எக்ஸ் லவர்
பொண்ணு என்ன பண்ணியிருக்கும், இந்த கூட்டிட்டு வந்தார்ல இவங்க 2 பேரையும் கட்டி போட்டு, அவரோட அம்மாவ போய் கூட்டிட்டு வந்துரும் இவங்கள காப்பாத்துறதுக்காக. அவங்க அம்மா வந்துருவாரு, மை சன் என்னப்பா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி அந்த அம்மா வேற கேட்கும். என்ன தைரியம் தான் என்ன நீ ஃபாலோ பண்ணது இல்லாம எங்க அம்மாவ வேற நான் பண்ற வேலையெல்லாம் பார்க்கறதுக்காக கூட்டு வந்திருப்பேன்னு சொல்லிட்டு, இந்த எக்ஸ்ல ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு மேல இவருக்கு செம்ம கோவம் வந்துரும். அப்படின்னா அவங்க அம்மா நீ இங்கேருந்து போம்மான்னு அவர் சொல்வாரு. "தம்பி வேணாப்பா, நீ பண்றதெல்லாம் தப்புப்பா. அம்மாக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. இந்த வேலைய பண்ணாதப்பா. உனக்கு அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும்னு" அந்த அம்மா உட்காந்து அழ ஆரம்பிச்சுருவாங்க. உடனே இவருக்கே ஒரு மாதிரி ஆயிடும். டக்குன்னு என்ன பண்ணுவாரு, அம்மாவ கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அவுத்து விட்டுருவாரு. கட்டெல்லாம் அவுத்து விட்டுருவாரு. இப்போ ஒரு வழியா இவங்கள காப்பாத்திட்டு அவங்களும் வந்துருவாங்க. இப்போ வந்தவங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுல் எவிடன்ஸ் தான் கூட பொறந்தவங்களால தான் இந்த மாரி பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஃபுல்லா எவிடன்ஸ் காட்டிருவாங்க. தான் பொண்ணையும் அவங்க பிரச்சனை பண்றாங்கன்னு. இப்போ இங்க ஆல்ரெடி மிரட்டிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் அவங்கள விட இவங்க பெரிய ஒரு பதவியில இருக்காங்க. இப்போ எல்லா எவிடன்ஸும் கிடைச்சதுனால அவங்கள போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இவர் ஹீரோயின் கிட்ட கெஞ்சுவாரு, "நான் தெரியாம பண்ணிட்டேன். விட்டுரு. என்னோட பேர டேமேஜ் பண்ணாதன்னு" சொல்லும்போது, "அத முன்னாடியே யோசிச்சிருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லவும், எல்லாரும் கட்டி போட்டு கூட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அவ்வளோதான். இப்ப ஹீரோயினோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க இப்ப அவங்க நெனச்ச மாரியே அந்த வேலைய இப்ப நல்லபடியா செஞ்சு அவங்க அத ஜெயிச்சுருவாங்க. அந்த கம்பெனிய வாங்கி அவங்களோட டை அப் வச்சு அதெல்லாம் கொலாபரேட் பண்ணி அவங்க ஒரு பக்கம் வின் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்டின்னா ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப இவருக்கு ஓகே சொன்னாங்கல்ல, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதோட பார்த்தோம் அப்டின்னா இவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஒண்ணு வாங்குனாங்கல்ல, அந்த ரெஸ்டாரண்ட்லயே திரும்ப 2 பேரும் அத நடத்தணும்னு வந்துருவாங்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நிற மாசமா இருப்பாங்க. அதுக்குள்ள அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க நிற மாசமும் வந்துருவாங்க. அந்த டைம்ல இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் பார்க்குற அந்த அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு ஹீரோனோட ரெஸ்டாரண்ட்டுக்கே வெயிட்டராவே வருவாரு. ஹீரோயின் பக்கத்திலேயே அவர் நின்னு வெயிட்டர் ட்ரெஸ்ஸ போட்டு நின்னுட்டு இருப்பாரு. இப்ப அங்க வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா, வெல்கம் பண்ணிட்டு எல்லாருக்கும் நல்லா கவனிச்சுப்பாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு பணக்கார பொண்ணு ஒண்ணு வரும். அந்த பொண்ணு திரும்பவும் ஹீரோயின் கிட்ட ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்கும். இந்த மாரி இதெல்லாம் ஒரு இடமா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும். ஹீரோயின் தன்மையா தான் பேசிட்டே இருப்பாங்க. ரொம்ப இந்த மாரி ஒரு அழுக்கான இடத்துல நான் இதுவரைக்கும் வந்ததே இல்ல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா ஹீரோயின் கிட்ட பேசிட்டே இருக்கும். இப்ப நான் யாரோட ஆளுன்னு தெரியுமா உனக்கு? என்னோட பாஸ் மட்டும் இங்க வந்துட்டாங்கன்னா, நீங்கலாம் அவ்வளோதான் அப்படின்ற மாரிலாம் சும்மா வம்பு வளத்து பண்ணிட்டே இருக்கும். பாஸ தான் வர சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அது யாருன்னு பார்த்தா, அந்த ஹீரோயினோட பொண்ணோட அசிஸ்டன்ட் இருக்குல்ல, அவங்க தான் இதோட பாஸா. அதுக்கு இப்ப இப்ப அண்டர் கிரவுண்ட் வேல வேற அது பார்த்துட்டு இருக்கு. அது வந்தோனே பார்த்தீங்கன்னா, அங்க சுட்டு, இங்க சுட்டு இப்ப கரெக்ட்டா நான் வேல பார்க்குற இடத்தோட அம்மாகிட்டயே வம்பு பண்றியான்னு சொல்லிட்டு, அவங்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இத ஒரு அறைய போட்டுருவாங்க. இந்த மாரி தான் என் பேரெல்லாம் கெடுத்துட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வேற சொல்லிடும். உடனே அவங்க அம்மா கிட்ட ஹீரோயின் கிட்ட வேற மன்னிப்பு கேட்பாங்க. சாரிம்மா அப்படின்னு சொல்லும்போது, உன் மேல எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. அதனால நீ நல்லபடியா வேல பாருன்னு சொல்லவும், எனக்கு ப்ரமோஷன் குடுப்பீங்களா? உங்க பொண்ணுட்ட சொல்லுன்னு கேட்கும்போது, கண்டிப்பா. ஏன்னா உனக்கு நெறைய டேலண்ட் இருக்கு, திறமை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். இந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, அடிய போட்டு அத தொரத்தி விட்டுருவாங்க. அவ ஹீரோயின் கிட்ட பேசுவாரு. அந்த பாப்பா இருக்குல்ல, அந்த வயித்துல பாப்பா கிட்ட பேசுவாரு. "நீ நாளைக்கு பொறந்ததுக்கு அப்புறமும் உன் அம்மா மாரி ரொம்ப தைரியமா இருக்கணும், ரொம்ப துணிச்சலா இருக்கணும், உங்க அம்மா மாரி ரொம்ப அறிவா இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்" அப்படின்ற மாரிலாம் பேசுவாரு. "என்னைக்குமே நான் உன்ன அப்படித்தான் நேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ வயசு பொண்ணுங்க, எவ்வளோ அழகான பொண்ணுங்களா இருந்தாலும் எனக்கு தேவையில்ல. எனக்கு நீ மட்டும் தான் வேணும் அப்படின்ற மாரி அவங்கள அந்த அளவுக்கு அவங்கள நேசிப்பாரு. அப்ப ஏன்னா இவங்களுக்கும் கொஞ்சம் ஏஜ் டிஃபரன்ஸா இருக்குல்ல. அத விட லவ் கொஞ்சம் அதிகமானது அப்படின்ற வயசையும் தாண்டி காதல் இருக்கு. அது உண்மையான காதல் தான். அது ஒண்ணும் கோளாறுல வந்தது கிடையாது அப்படின்ற மாரி ஹீரோ ப்ரூவ் பண்ணுவாரு. ஹீரோயினுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதே மாரி அவங்க லைஃப் இப்ப ஸ்மூத்தா நல்லபடியா போயிட்டு இருக்க மாரி இந்த ட்ராமாவ இங்க கம்ப்ளீட் பண்றாங்க. இன்னும் நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.